विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुमूर्तये। यस्य देवे पराभक्तिः यथा देवे तथा गुरौ तस्यैते कथिता ह्यक्ताः प्रकाशन्ते महात्मनः। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं विवानं वर्षिष्ठान्तेव सत्ऋषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मारामं मुदितपदरं दक्षिणामूर्तिमीडे। தமிழ் எதுனா தமிழே சொல்லிடுமே. தட்சிணாமூர்த்தி அஷ்டகம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்னு ரெண்டு விதமாகவும் இதை சொல்கிறது உண்டு. பகவத்பாதாளுடைய அவதாரத்துக்கு பிரயோஜனம் சாமான்யமாக இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ரிஷிகளுக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கக்கூடியதான இந்த வேதாந்த தத்துவன்றது எல்லாராலையும் எல்லாரும் அடையணும் அப்படின்றது அவருடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த வேதாந்தம்ன்றது துவாபர யுகம் வரைக்கும் நிறைய பழக்கத்தில் இருந்தது. பகவானே சாட்சாத் அவதாரம் பண்ணி ஜனங்களோட லீலையெல்லாம் பண்ணி அவளுக்கு எது நல்லதோ அதுக்கு தகுந்தாப்போல சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கலியினுடைய பிரபாவம் அதிகமாக வர வர வைதிக மார்க்கமே இல்லாமல் போயிடுது. வேதாந்தத்தை விட்டுருங்க, வேதமே இல்லாமல் போகிற அளவுக்கு வந்துடுது. ஆச்சாரியர்களுடைய விஜயத்தில் பார்க்கும்பொழுது 72 துர்மதங்களை அவர் கண்டனம் பண்ணாருன்னு இருக்கு. 72ன்னு சொல்கிறார். இப்போ அதனுடைய பேர் கூட நமக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவைகள்லாம் இல்லாமல் பண்ணிட்டார். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏதோ சனாதன தர்மத்துக்கு ஒரு இது வருதோ அது வருதோ என்ன ஆகிடுமோன்னு நம்ம கவலைப்படவே வேண்டாம். சங்கர கிரந்தாவளி நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம நிறைய பேர் அதை வீட்டில் வச்சுட்டு படிக்காட்டி கூட பரவாயில்ல, பூஜை பண்ணுறோம். இவ்வளோ புஸ்தகம் இருக்கும், 12 வால்யூம் 20 வால்யூம் இருந்ததுன்னா ஒரு வால்யூம் மட்டுமாவது எடுத்து படிக்கிறோம். அப்படின்னு இருந்தாலே போகிறோம், சனாதன தர்மத்துக்கு எந்த கேடும் வராது. அவர் பார்த்துக்க போகிறார், அவர் காரியத்தை அவர் பண்ணுவார், அவர் சொன்னதை நம்ம பண்ணால் போகிறோம். இந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் அதுதான். வைதிக மார்க்கத்தை அவர் வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணார், அத்வைத வித்தியை சொன்னார், ஷண்மதங்களை ஸ்தாபனம் பண்ணார்லாம் பை ப்ராடக்ட். அவர் பண்ணது திரும்பி வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணணுன்றதுக்காக தான் ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணார். அதனால் அவைதிகமான மதங்கள் எதெல்லாம் ரொம்ப ஒரு துர்மதமாக இருக்கோ, வேதத்துக்கு நேர் விரோதமாக இருக்கோ அவைகளை கண்டனம் பண்ணி, புரிஞ்சிக்காததுனால அவைதிக மார்க்கத்தில் போகிறவாளை திரும்ப அவளை வைதிகத்தில் சேர்த்து, அதனால தான் அந்தந்த தேவதா உபாசனை 6 மதங்களை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தார். வேதத்தினுடைய பரம பிரயோஜனம் என்னன்னு பார்த்தா வேதாந்த தத்துவஞானம், அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற மாதிரி பண்ணுறார். அப்போது இதுக்கு முந்தின யுகங்களில் எப்படி இருந்தது அப்படின்னா, நல்ல வர்ணாசிரம விபாகம் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தது. அதனால் அவள் கிரமமாக இந்தந்த ஆசிரமத்தை தாண்டி ஒரு அளவுக்கு மேலே சம்சாரத்தில் இது போரும் நமக்கு அப்படின்னு விட்டு வைராக்கியத்தை சம்பாதிச்சுண்டு வேதாந்த விசாரத்துக்கு போகிறது அப்படின்னு ஒரு வியவஸ்தை, ஒரு வழிமுறை இருந்தது. கலியில் அதெல்லாம் போயாச்சு. அதனால் அப்போ வேதாந்தத்தையும் அதுக்கு தகுந்தா போல் எல்லாருக்கும் அடையிறா போல் பண்ணணும் அப்படின்னு பண்ணார். இதுக்கு முன்னாடி காலங்களில் இல்லாதது ஆச்சாரியர்கள் புதுசாக என்ன பண்ணார் அப்படின்னா, இப்போ தமிழில் இந்த சைவ சித்தாந்தம் இருக்கோ இல்லையோ, அவள் 2ஆக பிரிச்சுட்டுருக்கா. இப்போ இந்த காலத்துக்கு வேண்டிய அளவுக்கு 2ஆக பிரிச்சுட்டுருக்கா. எப்படி பிரிச்சுட்டுருக்கா அப்படின்னா, சாத்திரம் தோத்திரம்னு அவள் சொல்லுவாள். அந்த மெய்கண்ட சிவாச்சாரியார் எழுதினதான 14 அவரோட வழியில் வந்ததான 14 கிரந்தங்களுக்கு சாத்திரம்னு சொல்லுவாள். சிவஞான போதம்லேருந்து ஆரம்பித்து 14 புஸ்தகங்கள், அவளுக்கு மொத்தம் 14 புஸ்தகம் தான். அதுக்கப்புறம் இந்த திருமுறைகள்லாம் இருக்குல்ல, தேவாரம் திருவாசகம் இவைகள்லாம் இருக்குது, இது தோத்திரம்னு சொல்லுவார்.
பரமேஸ்வரனுடைய பிரபாவத்தை சொல்கிறதுக்கு இந்த பக்கம் இருக்குது, தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புஸ்தகம்னு அவள் பிரித்து வச்சுட்டார். இது எப்படி பண்ணதுன்னா ஆச்சாரியால் பண்ணது. முதல்லையே அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். ஏன்னா வேதாந்தம்னா வந்து அது சாஸ்திரம்னா சூத்திரத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர். நம்ம ஏதோ நினச்சி யார் யாருக்கெல்லாம் தோணின புஸ்தகங்கள்லாம் எழுதி வேதாந்தான்னு அதில் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஒரு புஸ்தகத்தை வேதாந்த புஸ்தகம்னு சொன்னால் அதுக்கு சில யோகியதைகள்லாம் வேணும். எதுவும் நியாயம் எடுத்துக்கிட்டோம், மீமாம்சா எடுத்துக்கோங்க. யோகம்னு சொன்னால் பதஞ்சலி முனிவர் பண்ணதான சூத்திரங்கள், அதுக்கான வியாக்கியானங்கள், அதுக்கு உப வியாக்கியானங்கள், அதில் இருக்கக்கூடியதான விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது தத் சம்பந்தமாக இருந்தால் மட்டும்தான் அது யோக சாஸ்திரம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க, அது யோகம் கிடையாது. அதுபோல் இந்த மூல சாஸ்திரத்தினுடைய மூல ஆச்சாரியர், மூல புருஷர் யார் இருக்காரோ அவள் பண்ண கிரந்தத்தை அனுசரித்து அதுக்கு விரோதம் இல்லாமல் பண்ணக்கூடிய கிரந்தத்துக்கு தான் சாஸ்திர கிரந்தம்னு பேர். இவர் பகவத்பாதாள் வந்து அவருடைய குருவனுடைய ஆக்ஞியினால் என்ன பண்ணணும்னு பார்த்தார், பிரம்மசூத்திரத்துக்கு நீ வியாக்கியானம் பண்ணுன்னு ஒரு குரு சொன்னார். பிரம்மசூத்திரத்துக்கு மட்டும் பண்ணால் போருமா அப்படின்னா போரல்ல. ஏன்னா உபனிஷத்துக்கு அந்த காலத்திலேயே வேறு வேறு வியாக்கியானங்கள் அத்வைதத்துக்கு கொஞ்சம் விரோதமாகவும் ரொம்ப விரோதமாகவும் வியாக்கியானங்கள் அங்கே இருந்திருக்கு. அதனால் அவைகளை சரிப்படுத்தணுன்ட்டு 10 உபனிஷத்துக்கு பண்ணார். பிரதானமாக 108 உபனிஷத்து இருக்குது, அதில் பிரதானமாக 10 உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். தசோபனிஷத் பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஈஷ, கேன, கட, பிரஷ்ன, முண்டக, மாண்டுக்கியம், தைத்திரியம், ஐத்தரேயம், சாந்தோக்கியம், பிரதாரண்யகம். ஆனால் அவ்வளோ இருக்கும். ஒரு தடவை தினமும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தா 10 வருஷம் படிக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சுப்ரசித்தம் பகவத்கீதா பாஷ்யம் பண்ணியிருக்கார். இப்போ எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு கையில் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இதற்கப்புறம் வந்து பிரம்மசூத்திரம், அதுக்கு பாதராயணர் பண்ணதான பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணார். இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய மகிமை என்னன்னு பார்க்கணும். வேதாந்தத்தில் வந்து வேதம்ன்றதே கடல். வேதாந்தன்றது நான் அப்போ தான் சொன்னேன், 108 உபனிஷத், ஒன்று ஒவ்வொரு அதிகாரிக்கு தகுந்த மாதிரி. அதிகாரின்னா கேட்குறவனுடைய தகுதிக்கு தகுந்தா போல் உபதேசத்தை மாற்றி மாற்றி சொல்லக்கூடியது. தத்துவம் ஒன்று தான், சொல்கிற பிரக்கிரியை, சொல்கிற விதம் வேறு வேறையாக இருக்கும். இப்போது நமக்கு வந்து அந்த முழு கிரந்தம் பார்க்கும்போது யாருக்கு என்ன சொன்னா அப்படின்னு தெரியும். இப்போ பாரதமே எடுத்துக்கோங்க. பாரதத்தில் வந்து பகவான் பீமனோட, நம்ம அர்ஜுனனோட பேசின பகவத்கீதை எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிகிறது. பீமனுக்கு பண்ண உபதேசமோ, யுதிஷ்டிரருக்கு பண்ண உபதேசமோ, திருதராஷ்டனுக்கு பண்ண உபதேசம், இவைகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பார்க்கறது இல்லை. அவளுக்கு அவ பாஷையில் பேசியிருப்பார். நமக்கு வந்து முழு கதா சந்தர்ப்பம் தெரிஞ்சாதான் ஓஹோ இந்த அபிப்பிராயத்தில் இதை சொல்கிறார். உபனிஷத்துக்குள்ளேயே கதைகள் அப்படி தான் வரும். நமக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கக்கூடியதான வாய்ப்பு இல்லாததுனால தத்துவம்னா என்னென்னு நிர்ணயம் பண்ணணும், அதுவும் யுக்தியோடு பண்ணணும். லாஜிக்கலாக சொல்லுங்கள் சார், நீங்கள் பாட்டு ஏதோ கதையாக சொன்னால் போகாது அப்படின்னு நமக்கே தோன்றதோ இல்லையோ, அந்த லாஜிக்கலாக நம்மளுக்கு யுக்தியோடு புரிய வைக்கிறதுக்காக வந்தது வந்து மற்ற மதங்கள்லாம் நம்மளை எதாவது கேள்வி கேட்டால்னா இல்லைப்பா இதுதான் தத்துவம், இதை தெரிஞ்சுட்டால் தான் முக்கியமான பிரயோஜனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்தது பாதராயண சூத்திரம். 6 தரிசனங்கள்னு சொல்லுவோம். நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், பூர்வமீமாம்சா, வேதாந்த சாஸ்திரம். 6 தரிசனங்களில் 6வது தரிசனமாக பராகாஷ்டியாக முடிவாக இருக்கக்கூடியது வேதாந்த தரிசனம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறது. அது பண்ணியாச்சுன்னா இனிமேல் வேறு யாருக்கு எந்த கேள்வி வந்தாலும் அதிலிருந்து பதில் எடுத்துக்கலாம் அப்படின்ற அபிப்பிராயத்தில் அதுக்கு பண்ணார். இதுதான் வந்து முக்கிய பிரயோஜனமாக சொல்கிறது. முக்கிய பிரயோஜனம்னா அவர் குரு அவருக்கு சொல்லி அவர் பண்ணது. எதுக்காக சுவாமி அவதாரம் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி தத்துவங்கள் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுதான் சரியான வழின்னு போட்டு பண்ணி கொடுத்துட்டார். இது வரைக்கும் போருமா அப்படின்னு பார்த்தா போகல. ஏன்னா நம்ம ஆச்சாரியர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறோம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ருதி அப்படின்னா வேதம், ஸ்மிருதி வேதத்தை ஒட்டி வந்ததான கிரந்தங்கள். இப்போ மனுஸ்மிருதி, யாக்ஞ ஸ்மிருதி இவைகள்லாம் இருக்குது. ராமாயண மகாபாரதத்தையும் ஸ்மிருதின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸ்மிருதி புராணங்கள் இவைகள்லாம் இருக்குது. இவைகளுடைய ஆலயம் இவைகள்லாம் அவரிடத்துல குடிக்கொண்டுருக்கான். ஆச்சாரியர்கள் வந்து அவ்வளோ புராணங்கள்லாம் பார்த்துருக்காரா, ஸ்மிருதிகள்லாம் பார்த்துருக்காரா அப்படின்னு கேட்கணுமோ இல்லையோ. மற்றவங்க நம்மளுக்கு பக்தி இருந்தாலும்
நம்ம எந்த தெய்வத்து மேலே பக்தி வச்சுருக்கோமோ அந்த தெய்வத்தினுடைய சுரூபம் நமக்கு தெரியணும். அதனால் இந்த கேள்வி கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அவர் அவ்வளோ புராணங்கள்லாம் பார்த்துருக்காரா? ஏன்னா அவருக்கு வயசே ரொம்ப கம்மின்னு சொல்கிறா. 32 வயசுக்குள்ளே அவதாரத்தை முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கும்போது அவர் இவ்வளோலாம் படிச்சிருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்டுக்கலாமே. பண்ணியிருக்காருன்னா நீ கூட இருந்து பார்த்தியான்னு கேள்வி வரும். அவர் பண்ணதை எங்கே பார்க்கணுன்னா அவருடைய பாஷ்யத்தில் பார்க்கணும். முக்கியமாக விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் கதைப்படி அவர் முதல்ல பண்ணது சகஸ்ரநாம பாஷ்யம். அதில் அத்தனை புராணங்க வச்சனங்களும் அத்தனை ஸ்மிருதி வச்சனங்களும் அந்தந்த நாமாவுக்கு தகுந்தா போல் அவர் எடுத்து கொடுத்ததை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் கதைக்கு போவோம். 8 வயசில் சன்னியாசம் ஸ்வீகாரம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய குருவை போய் பார்த்தார். அவர்கிட்ட 2 வருஷம் சேவை பண்ணதாக சொல்கிறார். அவர் உடனே நீ போய் பாஷ்யத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். பாஷ்யங்களை காஷ்மீரத்தில் போய் எழுதினா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் 4 வருஷம் காசியில் பாஷ்ய பிரச்சாரம் பண்ணார். அப்போ 16. அப்போ அவர் பாஷ்யம் எந்த வயசில் எழுதியிருக்கணும்? 10லேருந்து 12 வயசுக்குள்ளே எழுதியிருக்கணும். இப்போ நம்ம இறங்கி போகும்போது தெருவில் ஒரு 10 வயசு 12 வயசு பையனை பார்த்தோன்னா அந்த வயசுக்குள்ளே ஒரு பாஷ்யத்தை பிரஸ்தானத்திரை பாஷ்யத்தை எழுதி முடிச்சிருக்காருன்னு நம்ம மனசில் வாங்கிட்டா அவருடைய கௌரவம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 4 வருஷம் காசியில் பாடம் நடத்தியிருக்கார். அதுக்கப்புறம் தான் சிங்கேரிக்கு வந்தார். அங்கே 12 வருஷம் இருந்தார். இப்படி கதை போகுது. இப்போது அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள அதில் முதல்ல சகஸ்ரநாம பாஷ்யம் பண்ணாருன்னா அதுக்குள்ளே அவ்வளோ வாங்கிட்டு இருக்கார். அப்போது ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இவைகள் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுட்டு வியாக்கியானங்கள் பண்ண ஆரம்பித்தார். இது பெரிய விஷயம் இல்லை. கருணாலயம்னு ஒன்று சொல்கிறோமோ இல்லையோ, அங்கே வர அப்படி என்ன ஒரு கருணாலயம் அப்படின்னா, குரு சொன்னார் பண்ணியாச்சு, அவதாரத்துக்கு என்ன வந்ததோ அது வந்தாச்சு. இப்போ கிருஷ்ணாவதாரம் எதுக்கு வந்தது? பூபாரத பிறகு முடித்தார், கிளம்பிட்டார். ராமாவதாரம் எதுக்கு வந்தார்? அவர் காரியத்தை முடித்தார், கிளம்பிட்டார். இவரும் கிளம்பி போயிருக்க வேண்டியதுன்னு. இவர் எதுக்காக பண்ணார்? அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்லோகங்கள் பண்ணார், அத்தனை பிரகரணங்கள் பண்ணார். பிரகரணம் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியதானே. இப்போ நான் சாஸ்திரம்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிரம்மசூத்திரம், உபனிஷத் இவைகள். வேதாந்தம்னா வேதஸ்ய அந்தக வேதாந்தக, உபனிஷத்துக்கு வேதாந்தம்னு பேர். நல்லா குழப்பம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். உபனிஷத்துக்கு வேதாந்தம்னு பேர். நான் வேதாந்தம் படிக்கிறேன்னா நீங்கள் உபனிஷத் படித்தா வேதாந்தம் படிக்கிறேன். வேதாந்த சாஸ்திரம்னு சொன்னால் என்ன அப்படின்னா சாசனாத் சாஸ்திரம், பிரம்மசூத்திரத்துக்கு வேதாந்த சாஸ்திரம்னு பேர். வேதாந்தத்தை அந்த உபனிஷத் வாக்கியங்களை வச்சுட்டு இந்த வாக்கியம் இப்படி இருக்கா, இந்த அர்த்தத்தை சொல்கிறதா, இந்த அர்த்தத்தை சொல்கிறதா, இந்த வாக்கியமானது இது ஆதித்யனை சொல்கிறதா, பிரம்மத்தை சொல்கிறதா, இந்த வாக்கியம் இது ஏதோ வாயுன்னு சொல்லியிருக்கேன், வாயுன்னா இந்த இடத்துல பிரம்மம்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா, இல்லை சாதாரணமாக வாயுன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவளுடைய கடமை, சூத்திரக்காரருடைய கடமை. அதுக்கு சாஸ்திரம்னு பேர். நான் வேதாந்தம் வாசிக்கிறேன்னா உபனிஷத் வாசித்தா வேதாந்தம் வாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். உபனிஷத் சம்பந்தமான மற்ற புத்தகங்கள் படித்தா வேதாந்த சாஸ்திரம்னு சொல்லணும். பிரம்மசூத்திரமோ பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானமோ படிக்கிறதா இருந்தால் வேதாந்த சாஸ்திரம்னு சொல்லணும். நான் 2 படிக்கலையானா மற்ற வேதாந்த கிரந்தங்கள் இருக்கேன்னா இதுக்கு பிரகரணம்னு பேர். சாஸ்திரத்தினுடைய ஏகதேசம். உபனிஷத் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் ஏதாவது ஒரு அம்சம் தத்துவமசியை மட்டும் எடுத்துகிட்டு பேசுகிறதுக்கு ஒரு கிரந்தம் இருக்குது. நமக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஒரு வேதாந்த சிரவணம் பண்ணணும், வேதாந்தத்துக்கு நமக்கு யோக்கியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்னென்ன குணங்களை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறோம். அதை எப்படி வளர்த்துக்கிறது, நம்ம எப்படி எந்த விதமான கர்மாக்களை பண்ணணும், எந்த கர்மாக்களை பண்ணக்கூடாது, இப்படிப்பட்டதான உபதேச கிரந்தங்கள் இருக்கோ இல்லையோ, இது சாஸ்திரத்தினுடைய ஒரு ஏகதேசத்தோடு இருக்குது. ஆனால் சாஸ்திரம் என்ன காரியம் பண்ணும்? நமக்கு மோட்சம் வரைக்கும் கொண்டு போய் கொடுக்கும், அந்த ஞானத்தை கொடுக்கும், அந்த காரியத்தை பண்ணக்கூடியது. அப்போ இதெல்லாம் வேதாந்த பிரகரணங்கள்னு பேர். விவேக சூடாமணியிலேருந்து ஆரம்பித்து அத்தனை பிரகரணம், ஏக ஸ்லோகி பிரகரணம், ஒரே ஸ்லோகத்தில் முழு வேதாந்த தத்துவத்தையும் சொல்கிறத ஆரம்பித்து சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம், உபதேச சாகஸ்ரீன்னு 1000 ஸ்லோகங்கள் வரைக்கும் விதவிதமான பிரகரணங்கள் பண்ணியிருக்காரு. இது யாருக்கு வரும்? நமக்கு யாருக்கு பிரகரணம் படிக்கணும்னு தோணும் அப்படின்னா, நமக்கு வேதாந்தத்தில் ஒரு ருச்சி இருக்குது. ஆனால் அவள் சொல்லக்கூடியதான தர்க்கமோ வியாக்கரணமோ நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேதாந்தம் கேட்கணும்னு இருக்குது. அப்போது சரி, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நன்னா எடுத்து ஒரு எப்படி ஒரு அம்மாவான குழந்தைக்கு வேண்டியதான பக்குவத்தில் எல்லாத்தையும் மாற்றி அது லகுவாக ஜீரணம் பண்ணுறா போல் கொடுப்பாளோ,
அதுபோல் இருக்கிற கிரந்தங்கள் பிரகரணம். நம்ம அப்படிப்பட்டவ பிரகரணத்தை படிக்கிறோம். எனக்கு வேதாந்தம்னாலே என்னன்னு தெரியாது சுவாமி, நான் இருக்கேன், சுவாமி இருக்கார், நான் அது நமஸ்காரம் பண்ண தெரியும், எனக்கு இதை பண்ண அது பண்ணுனா, பூஜை பண்ணுனா பண்ணுவேன், கோலம் போடுனா போடுவேன், விளக்கு ஏற்றினா ஏற்றுவேன், கோவில் போய் பிரதர்ஷனம் பண்ணுனா பண்ணுவேன். எனக்கு அதுக்கு மேலே இந்த ஜீவம் பிரம்மா ஆத்மா ஐக்கியம் இவைகள்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன பண்ணணும்? சரி, நீ அப்படியே இருந்துப்போ, அடுத்தது உனக்கு சம்சாரம் தான் கதின்னு ஆச்சாரியர்கள் விட்டுருவார, கருணாலயம்னு சொன்னனோ இல்லையோ. அதனால் அவளுக்கு ஸ்தோத்திரங்கள் சொல்லியிருக்கார். நான் பார்த்த வரைக்கும் இந்த சங்கர கிரந்தாவளின்றது நிருசிம்ம பாரதி சுவாமிகள் அவருடைய மேற்பார்வையில் போட்டது. ஏன்னா ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லாம் ஒரு குவியலாக கிடைக்காமலே இருந்தது ஒரு காலத்தில். இவா தான் இவைகள்லாம் தான் ஆத்தென்டிக்காக ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்னு தீர்மானம் பண்ணி போட்டார். அதில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை தவிர, அதாவது தேவதைகளை இதிலேருந்து நமக்கு பிரசித்தமான முதாகராத்த மோதகம்லேருந்து ஆரம்பித்து சௌந்தர்யலஹரி வரைக்கும் எல்லா தேவதா ஸ்லோகங்கள் இருக்குது. யமுனா மேலே 2 ஸ்லோகம், யமுனாஷ்டகம்னு 2 இருக்குது, கங்காஷ்டகம் இருக்குது, மணிகர்ணிகாஷ்டகம் இருக்குது. மணிகர்ணிகா மேலே யாராவது ஸ்லோகம் சொல்லுவாள், ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கார். அந்த மணிகர்ணிகா கட்டம் இருக்கே, அதை பிரசஸ்தி பண்ணி சொல்லியிருக்கார். காசி பஞ்சகம் இருக்குது, நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். காலபைரவ அஷ்டகம் இருக்குது. இந்த மாதிரி அத்தனை ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கார். இதில் ஒரே ஒரு ஸ்லோகத்தை தவிர மீது எல்லாத்துலேயும் நேரடியாகவோ மறைமுகமோ அத்வைத்தத்தை சொல்லிட்டார். அது ஒன்று தான் அந்த அச்சுதாஷ்டகம்னு ஒன்று, சின்ன பசங்களுக்கு சொல்கிறது போல் இருக்கும். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அப்படின்ட்டு பகவானுடைய நாமாவை மட்டும் சொல்லக்கூடியது. அதுவும் நீங்கள் நாமாவோட அர்த்தம் பார்த்தா உங்களுக்கு அத்வைத்தம் வந்துடும். ஆனால் நேரடியாக அத்வைத்தத்தை சொல்லாமல் வெறும் பகவான் நாமாவை மட்டும் சொல்லக்கூடியது அந்த ஒரு ஸ்லோகம். இது எல்லாத்துலேயும் எப்படியாவது ஒரு விதத்தை அத்வைத்தத்தை கொண்டு விட்டுருவார். அப்போ நாம் அந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு அதையே மனனம் பண்ணிட்டு அதனுடைய அர்த்தத்தை நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தோமே. ஆனால் சொல்கிறதெல்லாம் 10 வருஷம் அர்த்தம் தெரியாமல் சொல்லலாம். அர்த்தம் புரிஞ்சுட்டு தான் சொல்லணும்னு நம்ம நிர்பந்தம் படுத்தினோன்னா எதுவுமே நமக்கு வராது. வேத அத்தியனமே அப்படி தான். உங்களை 12 வருஷம் 10 வருஷம் அத்தியனம் பண்ண சொல்கிறார். அர்த்தத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். 6 மாதம் நீங்கள் அத்தியனம் பண்ணும்போது இன்னொரு 6 மாதம் வேத அங்கங்களை சொல்லி தருவார். அங்கே சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தஸ் ஜோதிஷம் இப்படிப்பட்டதான வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதான ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ்லாம் சொல்லி தருவார். இதெல்லாம் முடித்து கடைசியில் அத்தியனம் முடித்ததுக்கப்புறம் தான் 2த்தையும் எப்படி சேர்க்கறதுன்றதையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். அதனால் நான் அர்த்தம் புரிஞ்சுட்டு தான் படிக்கணும் அப்படின்னு வச்சுட்டா முடியவே முடியாது. சிலதெல்லாம் வயசானால் தான் சிலதெல்லாம் அர்த்தம் புரியும். அந்த புத்திக்கு அந்த ஒரு பக்கம் வேணும். அதனால் அது உள்ளே தள்ள வேண்டியது தள்ளிடுவான் சிஷ்யனுக்கு. அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுப்பான் அப்படின்னு. ஸ்லோகங்களும் அதே மாதிரி தான். நம்ம அர்த்தம் புரிஞ்சுட்டு ஆச்சாரியர்களுடைய ஸ்லோகத்தை படிக்கணும்னு நம்ம வச்சுருந்தோமே, நம்மளால் ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவர் உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான தத்துவங்களை சொல்கிறார். அது புரிஞ்சுக்கணுன்னா அந்த அளவுக்கு நமக்கு யோக்கியத்தை வேணும். அது சம்பாதிக்கணுன்னா அப்புறம் நேரம் உபனிஷத்தே படிச்சுட்டு போகலாமே, எங்கே இருக்கோம். அதனால் ஸ்லோகத்துக்கு படிக்கும்போது அர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கவலைப்பட வேண்டாம், முயற்சி பண்ணணும், கவலைப்பட வேண்டாம். யாராவது சொல்கிறேன்னா சரி, ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடச்சதுன்னா எடுத்து படிப்போம், இன்னொருத்தர்கிட்ட கேட்டுப்போம். 2 பேர் போய் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் படித்தேன்னா அப்படியா சொல்லுன்னு கேட்டுக்கலாம், முயற்சி பண்ணலாம். தெரியலைன்னா கவலைப்படக்கூடாது. ஸ்லோகங்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்லோகங்கள் மனசில் ஏற்றியாச்சு அப்படின்னா அந்த நாளடைவில் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலையும் அவருடைய வாக் சக்தியினாலையும் நம்ம எந்த தேவதை மேலே அந்த ஸ்லோகத்தை சொல்கிறோமோ அந்த தேவதை அனுகிரகம் கண்டிப்பாக வருமே. சுவாமிக்கு ஸ்லோகம் சொன்னால் பிரீத்தி தானே. அதனால் அந்த ஸ்தோத்திர பிரியான்னு இருக்கேன் அம்பாளுக்கு. அதனால் நிச்சயமாக அந்த தேவதையோடைய அனுகிரகத்தினால அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போது இவ்வளோ ஒவ்வொரு பீட்டிகள் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சாஸ்திர கிரந்தங்கள்னு சிலது, மற்ற அதுக்கு வேண்டியதான இதர சாஸ்திரங்கள்னால சம்ஸ்கிருதத்தில் நல்ல ஒரு பயிற்சி, அதுக்கான ஒரு முயற்சியும் இருந்துண்டு அதுவே வாழ்க்கைன்னு இருந்துட்டு பண்ணுறவாளுக்கான கிரந்தங்கள் அது என்ன பிரஸ்தான திரை பாஷ்யம் பண்ணி வச்சுருக்கார். அது இல்லை, அந்த அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு வேதாந்தத்தில் ருச்சி இருக்குது, என்னால் முழுக்க தெரிஞ்சிக்க முடியல, ஆனாலும் எனக்கு அது வேணும் அப்படின்றவாளுக்கு பிரகரண கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அது எப்படியோ இருந்துட்டு போட்டால் நான் நல்ல வழியில் இருந்தால் போகிறோம், சுவாமி என்னை காப்பாற்றணும், பெரும்பாலும் எல்லாரும் இருக்கிற போல் இருந்தால் நமக்கு ஸ்லோகங்கள் பண்ணி வச்சுருக்கார். இது 3 விதமாக பெரும்பாலும் நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கும்போது இது சாஸ்திர கிரந்தமாக
இது வந்து பிரகரணமாக ஸ்தோத்திரமானு பிரித்து பார்த்துட்டுலாம். ரொம்ப சில கிரந்தங்கள் மட்டும் ஒரு ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம்ன்றது 3த்துக்கும் வருது. சிலது வந்து 2த்துக்கும் வரலாம், இது 3த்துக்கும் வரும். ஏன் 3த்துன்னு சொல்கிறேன்னா, தஸ்மை குருமூர்த்தே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியேன்னு தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடியதான ஸ்தோத்திரம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அஷ்டகம்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆக நேரடியாக பேரை வச்சு பார்க்கும்போது இது ஸ்தோத்திர கிரந்தம்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா உபனிஷத்தில் இருக்கக்கூடிய விஷயம்னால பிரகரணம்னு ஆச்சு. அப்போ இது சாஸ்திரம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னி வரைக்கும் எல்லா சம்பிரதாயத்துலேயும் பாரத தேசத்தில் சூத்திர பாஷ்யம் படிக்கணும், பிரஸ்தானத்திரிய பாஷ்யம் படிக்கணுன்றவ இந்த ஸ்லோகம் சொல்லி ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அந்த புஸ்தகம் படிக்கணும்னு இருக்குது. இது தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் இது முதல்ல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமானன்னு ஆரம்பித்து, இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்க மௌன வியாக்கியா பிரகட்டிதன்றது இந்த அஷ்டகத்தில் வரல, ஆனால் சம்பிரதாயத்தில் இருக்க படிக்கிறதுல வருது. அந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 5 ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஷ்யம் படிக்க வேண்டியது. பாஷ்ய பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப மீதி இருக்கக்கூடியதான அந்த ராகு கிரஸ்த திவாகரேந்திர சதுர்சேன்னு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது. முன்னாடியும் பின்னாடியும் வந்து அந்த ஷண்ணோ மித்திர சம்பூர்ணன்னு ஒரு 10 சாந்தி மந்திரங்கள். இதுதான் சாந்தி பாடத்தோடு சேர்ந்து பாஷ்யம் படிக்கிறதுன்னு சம்பிரதாயம். சன்னியாசிகளும் இப்படி தான் படிக்கணும். சன்னியாசிகளாக இருக்கவாலும் பாஷ்யத்தை படிக்கும்போது இப்படி தான் படிப்பேன், இப்படி தான் பாடம் சொல்லுவேன். இன்னி வரைக்கும் சம்பிரதாயத்தில் இப்படி தான் இருக்குது. அதனால் சாஸ்திரத்துக்கு படிக்கும்போது முன்னும் பெண்ணும் இது வந்து ஒரு இது மாதிரி போட்டு வச்சுருக்க, சாஸ்திரத்துக்கு ஒரு அணிகலன் அணை போல் இது போட்டு வச்சுருக்க. அதனால் இது சாஸ்திரத்துக்கும் வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியதான, நான் சாஸ்திரம்னா என்ன சொல்லியிருக்கேன், பிரஸ்தானத்திரிய பாஷ்யம்னு வச்சுக்கோங்க. ஆச்சாரியர்கள் பண்ணதான் பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், 10 உபனிஷத் பாஷ்யம், இவைகளுக்கு சாஸ்திரம்னு பேர். இந்த கிரந்தங்களில் என்னென்னலாம் இருக்கோ அதனுடைய சாரம் இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்குது. வேதாந்த விஷயம் இருக்கனால பிரகரணம், சொல்லி நமஸ்காரம் பண்ணுறதுனால ஸ்தோத்திரம் அப்படின்றதுனால இது ஒரு அத்தியந்த ரொம்ப முக்கியமான கிரந்தமாக இதை வச்சுட்டுருக்கோம் நம்ம சம்பிரதாயத்தில். இதுக்கு ஆச்சாரியர்களுடைய நேர் சிஷ்யரான சுரேஸ்வராச்சாரியர் வார்த்திகக்காரர்னு சொல்லுவார். பேரே சொல்கிறது இல்லை நம்ம, அவர் வார்த்திகம் பண்ணதால் வார்த்திகாரர் தான் சொல்கிறது. அவர் வந்து இதுக்கு மானசோல்லாசம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், ஸ்லோக ரூபமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். மானசோல்லாசம்னு பேர். அது அந்த பேரே கேட்குறதுக்கு ஒரு மாதிரி உல்லாசமாக இருக்கும் இல்லையோ, அந்த கிரந்தமும் அப்படி இருக்கும். அந்த கிரந்தங்கள்லாம் எப்படின்னா, மானசோல்லாசம் முதல்ல வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் படிப்போம். அதுக்கப்புறம் மானசோல்லாசம் ஒரு 30-40 சில இடங்கள் 50 ஸ்லோகம் சொல்லியிருப்பார். அது படிச்சுட்டு அதை மனசில் வச்சுட்டு திரும்பி இந்த ஸ்தோத்திரம் மூல கிரந்தத்தை ஒரு தடவை படிப்போம். அது எப்படி இருக்கும்னா, நமக்கு இன்னும் அப்போவே ஞானம் வந்தால் போல் இருக்கும். அது படிக்கும்பொழுது நமக்கு அந்த நேரத்தில் அப்படி தான் இருக்கும். அது நம்மளுடைய பிராரப்தம், நம்ம கர்மாவானது நம்மளை சுற்றி இருக்கவா பண்ணக்கூடிய, நம்மக்கிட்டே நிறைய வாங்கிக்கணும்னு அவளும் கர்மா பண்ணிட்டு இருந்திருக்காளோ இல்லையோ, அது நம்மளை திரும்பி கீழே இழுக்கலாமே தவிர அந்த கிரந்தம் படிக்கும்போது அப்படி இருக்கும். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரமே அப்படி தான். அதனால தான் நம்மளை வந்து பாடத்துக்கு 10 மணிக்கு பாடம் அப்படின்னு போய் உட்காடுறவங்க 9:55 வரைக்கும் லோக விஷயங்கள் நம்மளை போட்டு தள்ளிட்டு தான் இருக்க போகிறது. உடனே எடுத்தோடனே தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் எப்படி புரியும்? அதை நம்மளை அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரத்துக்காக இந்த ஸ்லோகம் சொல்லி ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. இதில் இன்னொரு கதை இருக்குது. கதை அவ்வளோ முக்கியம் இல்லைனாலும், நம்ம தத்துவம் படிக்கும்போது கதை அந்த அளவுக்கு முக்கியம் இல்லைனாலும் பெரியவாள்லாம் இது சொல்லிகிட்டே வந்ததுனால அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ட்டு நம்ம கதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய நிர்பந்தம். இந்த கதையினால் என்ன, நிஜமாகவே அப்படி நடந்ததா, யார் கூட இருந்து பார்த்தா, நம்ம ஊரில் வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, யார் எங்கே பிறந்தா எங்கே போனானே தெரியாது. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் ஒரு வீக்னஸ் இருக்க தான் இருக்குது. அது வீக்னஸ் இல்லை அது. ஏன்னா நம்ம பெரியவாள்லாம் வந்து ஒரு மனுஷனுடைய சரித்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, மனுஷ வாழ்க்கைக்கு அவள் அவ்வளோதான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. உங்கள் ஊரில் பெரியவாள்லாம் எங்கே பிறந்தான்னு தெரில, எங்கே போனான்னு தெரில. யூரோப்லாம் போனால் அவன் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவனுடைய வீடெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கா. நம்ம பாட்டு எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு ஏதோ பண்ணின்னு போயிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம ஊரில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது அது வந்து ஒரு அலங்காரம். அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த கர்ண பரம்பரையாக வர கதைகளில் வந்து ஒரு தாத்பரியம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவத்பாதாள் வந்து அவருடைய குரு, அவர் அங்கே யாத்திரைலாம் பண்ணிட்டு இருக்கார்.
ரொம்ப நாள் ஆச்சு குருவை தரிசனம் பண்ணி போய் தரிசனம் பண்ண போவோம்ட்டு போகிறார். குரு வந்து பத்ரிகாசிரமத்துக்கு போயிருக்கார் அப்படின்னு கேட்டாராம். இவர் அங்கே போகும்போது அவருடைய குருவான கௌடபாதாச்சாரியால் அங்கே இருந்தார். கோவிந்த பகவத்பாதருடைய குரு கௌடபாதாச்சாரியால் அங்கே இருந்தார். குரு பரமகுரு 2 பேரையும் நேரில் பார்க்குறார். நமக்கு வந்து குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி பழக்கம், ஆனால் குருவை இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். குரு இருக்கும்போது குருவை தவிர வேறு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. சம்பிரதாயத்தில் அதுதான் முக்கியம். குரு சொன்னால் தான் இன்னொருத்தருக்கு பண்ணணும். குரு இருக்கிற இடத்துல குருவை தவிர யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு தான் சர்வேஸ்வர ஸ்வரூபம். அப்போ தான் அவரை குருன்னு எடுத்துக்கணும். நம்மளோட நிறைய படித்தவர், நம்மளோட வயசில் பெரியவர், யாரோ ஒருத்தருன்னு குருன்னா அவர் இல்லை. அவர் ஒரு மனுஷர், ஆனால் ஒரு பெரிய மனுஷர் அப்படின்ற அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் அவர் குருன்னு சொல்லக்கூடாது. ஈஸ்வராவதாரம்னு மனசில் வச்சுட்டா தான் நீங்கள் அவர் குருன்னு சொல்லணும். அப்போ குருவுக்கு இருக்கும்போது குருவுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணோம். ஆனால் குருவோட குரு இருக்கார். இப்போ அவருக்கு பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா, குருவும் பரமகுருவும் இருக்கும்பொழுது பரமகுருவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அவர் உடனே வந்து அப்பா உன் குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லுவார். சம்பிரதாயத்தில் இப்படி பண்ணுவார் அப்படின்னு இருக்குது. இவர் பார்த்தார், இவர் சொல்லுவார், அவள்லாம் வந்து பிரம்மஸ்திதியில் இருக்கார், அவகிட்ட போய் என்ன நமஸ்காரம் பண்ணுறது, அவள் இதை யார் என்ன சொல்ல போகிறா? ஒன்று. ரெண்டாவது, அதுக்காக நமஸ்காரம் பண்ணாமல் விட்டுருதா? குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு தானே நமக்கு பண்ண பெரிய பாக்கியம். நமக்கு தினமும் கிடைக்கக்கூடியதான பாக்கியங்களில் இப்போ யாகாதிகள் பண்ணுறவள்லாம் இருக்கா. சில பேர் கோவிலில் பூஜை பண்ணுறா, ஆற்றுல வந்து விக்கிரகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறவள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கியம் இருக்குது. நமக்கு என்ன பாக்கியம் இருக்குது? குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு பெரிய பாக்கியம் இருக்குது. அது எல்லாருக்கும் கிடைக்குமா? கேட்குறதுக்கு சுலபமாக இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்காது. தினமும் குருவை நினச்சி நமஸ்காரம் பண்ணக்கூடியதான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது தான். ஏன்னா பண்ணுற வாழ்க்கை தான் தெரியும், பண்ணாத வாழ்க்கை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது. அதனால் அவள் 2 பேர் அப்படி வந்த ஒரு ஆத்மாராமன அந்த ஸ்திதியில் இருக்கும்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து ஆச்சாரியர்கள் ஒரு யுக்தி பண்ணார். 2 பேருமே இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் தானே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்லி 2 பேருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து அதனால தான் பாடம் படிக்கும்பொழுது நமக்கு பாடம் சொல்லக்கூடியதான ஆச்சாரியனுக்கு தட்சிணாமூர்த்தி வடிவமாக அவரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறதும், பாடம் சொல்கிறது சும்மா உட்காந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாலும் இருக்க மாட்டார். அவர் சொல்லக்கூடியதான பாடம் யார்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்தாரோ அவர் குருவை நினச்சின்னு அவரை நமஸ்காரம் பண்ணிகிட்ருப்பார். இதுதான் பார்க்கணும். அது எல்லாரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுவார். அவளுடைய குருவை நினச்சி தட்சிணாமூர்த்தி வடிவமான அந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணி வேதாந்தத்தை படிக்கிறது அப்படின்னு ஆரம்பம். அப்படிப்பட்ட இந்த கிரந்தத்தை நம்ம கொஞ்சம் ஆரம்பிப்போம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிர்வோத்பூதம் யதா நித்ரயா எஸ் சாட்சாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. இதில் எல்லா ஸ்லோகமும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே அப்படின்னு முடியும். இதில் 10 ஸ்லோகம் இருக்கும். இந்த மௌன வியாக்கியாபரகிட்டதன்றது விட்டுருங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வரக்கூடியதான சில ஸ்லோகங்கள்லாம் பின்னாடி வந்த பெரியவாள்லாம் சேர்த்து பண்ணுறதுன்னு சம்பிரதாயத்தில் வச்சுட்டுருக்கா. ஆனால் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம்ன்றது வந்து 8 தான். அப்போ 10 இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கடைசி இது வந்து பலஸ்ருதி எப்பவும் போல். இதில் நடுவில் ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. அது இடம் வரும்போது சொல்கிறேன். அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலைன்னா 8 ஸ்லோகம் சரியாக தான் வரும். அது முதல்ல வந்து எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் எப்படி சொல்லுவோம், அடிப்படையான ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான பேசிக்ஸ் என்னவோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை படிப்படியாக மேல் அழைச்சின்னு போகிறது. இதுதான் வந்து பாடம் சொல்கிறவாளுடைய ஒரு அழகு. ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடியது என்ன, அத்வைதாத்ம தத்துவம். இப்போது இந்த மதங்களில் 24 தத்துவங்கள் 36 தத்துவங்கள் இப்படிலாம் சொல்கிற அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, அப்பா இதுதான் முதல் தத்துவம், இதுக்கு மேலே இது 2வது, இதுக்கு மேலே இது 3 அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு போகலாம். இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம். அப்போ அவனுக்கு என்ன படிக்கட்டு சொல்ல முடியும்? அதனால் எடுத்த உடனே ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டார். என்ன சொல்லணும் நமக்கு? இருக்கிறது அத்வைத ஆத்ம தத்துவம் ஒன்று தான். அத்வைத்தமான அத்வைத்தம்னா துவைத்தம்னா 2 இரண்டாவது இருக்கக்கூடிய பாவம். தன்னை தவிர இன்னொன்று இருந்ததுன்னா அது த்விதீயம் 2. துவைத்தம் 2ஆக இருக்கும் தன்மை. ந துவைத்தம் அத்வைத்தம்
இரண்டாக இல்லாதது, இரண்டற்றது ஒன்று. அப்போ ஒன்றுன்னு சொல்லாமல், ஏகத்துவம்னு சொல்லாமல் ஏன் அத்வைத்தம்னு சொல்லணும்? அதெல்லாம் கேட்டுக்கணும் இல்லையோ நம்ம. உங்கள் மதத்துக்கு ஏன் அத்வைத்தம்னு சொல்கிறேன்? ஆத்மா ஒன்று இருக்குன்னா ஏகத்துவம்னு சொல்லுங்களேன். அவள் இங்கிலீஷில் அப்படி தானே மோனிஸ்ட்னு எழுதுகிறான். அது தப்பு. இது அவளுக்கு புரியாததுனால மோனிசம்னு எழுதுகிறான், ஒன்றே ஒன்று இருக்குன்ட்டுன்னு. அது தப்பு. அப்படி எழுதக்கூடாது. நம்மளுக்கு தெரியாதா அந்த மாதிரி எழுதுறதுக்கு? ஏகத்துவம்னு சொல்ல தெரியாதா? ஏன் அத்வைத்தம்னு சொல்லியிருக்கோம்? சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம். உபனிஷத்து அத்வைத்தம்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறது. ஏகமேவா அத்விதீயம், அத்விதீயம் இரண்டற்றது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுன்னு சொல்கிறதுக்கும் ரெண்டாவது இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கவனித்து பார்க்குற வழக்கு வித்தியாசம் தெரியும். ஒன்று அப்படின்னா சரி இது ஒன்று, ரெண்டாவது நாளைக்கு வரப்போகிறது. ரெண்டாவதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ஒன்றுன்னு சொல்லுவேன். எப்போ நான் விரல் விட்டு எண்ணுவேன்? ரெண்டாவதுக்கு 1 2 3 4ன்னு பல பொருள்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா 1 2 அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ இங்கே எத்தனை பேர் வந்திருக்கா? 1 2 3ன்னு எண்ண முடியும். எத்தனை ஆகாசம் இருக்குது? 1 அப்படின்னு சொல்லுவேனே? அவசியமே இல்லை. இருக்கிறது 1. ரெண்டாவதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் 1ன்னு சொல்லலாம். ரெண்டாவதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் அத்விதீயம்னு சொல்கிறது. அதனால் நான் இப்போ அத்விதீயம்னு சொல்கிறதுனால எனக்கு என்ன ஒரு லாபம்னா, இப்போ இல்லை எப்போவுமே ரெண்டாவது பதார்த்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது அத்விதீயம்ன்ற வார்த்தைகளை தான் கிடைக்குமே தவிர ஏகத்துவன்றதுல கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் உபனிஷத்து அப்படி சொல்லியிருக்க, பெரியவாள்லாம் அப்படி சொல்லின்னு வந்திருக்கேன். கேட்குறதுக்கு நன்னா இருக்குது, வார்த்தை சரியாக புரியுறது. இப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு தத்துவப்படி சரியாக இருக்குது. ஆனால் நான் பார்க்குறேனே உலகத்தை, ஆத்மாவை தவிர உலகத்தை நான் பார்க்குறேனே, 2 3 4 1000 கோடி இத்தனை விஷயங்கள் பார்க்குறேனே. அப்போ அத்விதி இரண்டற்றதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவள் இருக்கிறது அத்விதீயமான அந்த ஆத்ம தத்துவம். அப்போ மீதி எல்லாம் வெறும் தோற்றம் அப்படின்னு சொல்லமோ இல்லையோ? அது சொல்லியாச்சுன்னா நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அது அழியக்கூடியது, மறைஞ்சு போகக்கூடியது, வெறும் தோற்றம் தான், கனவுல பார்க்கறது போல நிஜமில்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்போ மீதி என்ன இருக்கோ அதுதான் தத்துவம்னு நமக்கு புரிய வைக்கணும். வேதாந்தத்தினுடைய பிரக்கிரியை அப்படி. தெரிஞ்சின்றதான உலகத்தை எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் பார்க்குறியோ இல்லை, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் கழிச்சு கட்டிடு. இப்போ எதை நம்மளால் கழிச்சு கட்ட முடியாதோ ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். அவர் முதல்ல ஆச்சாரியால் தன் குருவை பார்க்கும்போது நீ யாருன்னு கேட்கும்போது நான் எப்படின்னு சொல்லிட்டார். நான் பூமிர் ந தேஜோ ந வன்னிர் ந வாயு, நான் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை, மீதி இருக்கக்கூடியதான ஏகக அவசிஷ்டக, மீதி எதை நான் தள்ள முடியாதோ, நான் இல்லைன்னு எதை சொல்ல முடியாதோ அந்த சிவஸ்வரூபமாக கேவலமாக இருக்கேன். அப்புறம் இப்படிப்பட்ட சிஷ்யனுக்கு பாடம் என்னத்துக்குன்னு போய் நீ பாஷ்யம் எழுதுன்னு சொல்லிட்டார் அவர். ஆக நமக்கு துவைத்தம் தெரியறது. துவைத்தம்னா நம்மளை தவிர இன்னொன்று தெரியறது. ஆனால் அது தெரியறதுனால இருக்குன்னு அவசியம் இல்லையே. ஒரு பொருள் தெரியறதுனால இருக்குன்னு அவசியம் இல்லை. அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். அது சொல்ல போகிறோம் இப்போ. அதனால் எடுத்த உடனே பிரபஞ்சத்தினுடைய மித்யாத்வம் அப்படின்னு சொல்லுவாள் அத்வைத்திகள். இந்த மேல் கிரந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச மித்யாத்வம், உலகம் பொய், உலகம் தோற்றம், உலகம் மாயை, இப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படவே கூடாது. பார்க்கக்கூடியதான உலகத்தை பொய்ன்னு சொல்கிறியே அப்படின்னா, பார்க்கறதுனால தான் பொய்ன்னு சொல்கிறேன். ராத்திரி சொப்னம் பார்த்தேன், அது நிஜம்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு வாழ்க்கையை நடத்த முடியுமோ? அது பொய் தான். அது பார்த்தனே அப்படின்னா சொப்னத்தையும் தான் பார்த்தேன். அதனால் பார்க்கறதுனால அது பொய். இப்போ இந்த பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்கிறதுனால மீதி இருக்கக்கூடியதான சாந்தமான சிவமான அத்வைத்தமான அந்த தத்துவம் அது சொல்லாமல் புரியும். இன்னொன்று பார்க்கணும், வேதாந்தம் உங்களுக்கு ஆத்மாவை சொல்லி காட்டாது. ஏன்னா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, ஆத்மா வார்த்தைகள்னால் வர்ணிக்கப்பட முடியாதது. ஆத்மா எப்படி இருக்கிறது? சூரியன்னா என்ன நான் சொல்லுவேன். சந்திரன் எப்படி இருக்கார் என்னால் சொல்ல முடியும். மகாவிஷ்ணு எப்படி இருக்கார் என்னால் சொல்ல முடியும். ஆத்மா எப்படி இருக்குன்னா சொல்ல முடியாது. அப்போது உபனிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு உத்தேசமாக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சாதாரணமாக ஒரு உத்தேசமாக சொல்லிவிட்டு அனாத்மாவை போக்குறதுக்கு உங்களுக்கு வழி பண்ணுறது. அப்போ இதெல்லாம் ஆத்மா இல்லை. அப்போ எதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு நீங்கள் தள்ளிகிட்டே வரையலோ, மீதி எதை உங்களால் தள்ள முடியாதோ அந்த மீதி இருக்கக்கூடியது ஆத்மா அப்படின்னு வேதாந்தம் 2 விதமாக போதிக்கிறது. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அனாத்மாவை சொல்லி, ஆத்மாவோட வேறானது அனாத்மாவை சொல்லி
அப்போ இதெல்லாம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போனால் மீதி என்ன இருக்கோ அது நமக்கு தானாக புரியும். ஏன்னா ஆத்மான்றது சொப்பிரகாசம்னு சொல்லுவேன். ஆத்மா இருக்கிறத யாரும் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டாம். இப்போ உங்களுக்கு நான் வந்திருக்கேன்னா என் பேர் சொல்லி, ஆமாம் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த காரியத்துக்காக வந்திருக்கேன், உங்களை பார்க்க வந்திருக்கேன்ட்டு நான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப வருஷம் பழக்கம், அதனால தெரியும். புதுசாக யாராக வந்தால் யாருன்னு கேட்குறோம், அவருடைய சொரூபம் என்ன, அவரை நம்பலாமா வேண்டாமா, அவரோட மேல் கொண்டு பேசலாமா, நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். உங்களை என்றைக்காவது நீங்கள் அறிமுகப்படுத்திக்க வேண்டியது இருக்கோ? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு தெரியாத பொருள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கும். தெரியாதுன்னு சொல்ல முடியாத பொருள் எது? உங்களை பற்றி தான். உங்களுடைய காரியம் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நான் ஏன் தான் அப்படி பண்ணணும் அன்றைக்கி எனக்கே தெரியல. நம்மளுடைய காரியமோ என் புத்தியில் ஏன் அப்படி தோணித்துன்னு எனக்கு தெரியல. நம்ம மனசோ நம்மளுடைய எண்ணங்களோ காரியமோ நமக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் நான் இருக்கேன், நான் அப்படின்றதில் உங்களுக்கு சந்தேகமே வராது. அது என்ன? அது உங்களுடைய எண்ணமோ செயலோ சரீரமோ நீங்கள் இருக்கக்கூடியதான சமுதாயமோ நீங்கள் யாருக்கு சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ அந்த சம்பந்தம், இவைகள்லாம் எதுவுமே இல்லாமல் அது தனித்து ஏதோ ஒன்று இருக்குன்னு வேதாந்தம் சொல்கிறது. வேதாந்தம் மட்டும்தான் அது சொல்ல முடியும். ஆனால் நம்ம லோகத்தில் யுக்தியில் யோசித்து பார்த்தா அப்படி ஒன்று தெரியல. அந்த முஞ்சம்புல்லுன்னு ஒரு புல் சொல்லுவார், முஞ்சாதி வைஷீகாம். அது ஒரு புல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளே ஒரு டியூபுலராக ஒன்று இருக்கும், அது ஒரு வெள்ளையாக ஒன்று இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு சாதாரண புல்லாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு உள்ளேருந்து இழுத்தோன்னே அது நூல் மாதிரி உள்ளேருந்து வரும். அது எடுக்கும்போது பிக்காமல் எடுக்க முடியும். அது சின்ன பசங்களாம் எடுத்து விளையாடின்னு இருப்பாது. கிராமத்தில் தெரு எல்லாமே இருக்கும். அது அந்த மாதிரி அது உள்ளே இருக்கக்கூடியதான அந்த அந்த வெள்ளை நூல் இருக்கே, அது வெளியில் இருக்க புல்ல படாமல் அப்படி இழுத்து எடுக்கிறது. அதுபோல் இந்த சரீரம், மனசு, புத்தி இவைகள்லாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான சம்பந்தங்கள், நான் பண்ண புண்ணியம் பாபம் எல்லாத்துலேருந்தும் அதில் மேலே பட்டுக்காமல் பிரித்து எடுக்கிறது ஆத்மாவை எடுக்க முடியும்னு உபனிஷத் சொல்கிறது. அப்படின்னா பிரிச்சுக்கிட்டால் ஃபிசிக்கலாக பிடிச்சி இழுக்கிறது இல்லை. நான் புத்தியில் அதெல்லாம் இல்லைன்னு விட்டோம்னா, எது நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டோமோ அது இனிமேல் நம்மளை ஒட்டாது. அதுபோல் இவர் எடுத்த உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்கும், நமக்கு எதனால் கஷ்டம் வரும், எது இல்லைன்னா சுகம் வரும் சுகம் வராது, எது இருந்தால் துக்கம் வரும் வராது, இதுதான் நம்ம சம்சாரம்னு வச்சுட்டுருக்கோம். அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு எடுத்து சொல்கிறார். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்லியம். இப்போ விஸ்வம்ன்றது என்ன? விஸ்வம் சர்வம் உலகம். அதான் விஸ்வேஸ்வரன்னு சொல்கிறோமோ இல்லையோ, விஸ்வம்னா உலகம். அந்த உலகத்தை எப்படி பார்க்குறா? தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்லியம். தர்ப்பணம்னா கண்ணாடி. அந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடியதான ஒரு நகரம் போல். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், அங்கே வெளியில் ஊரெல்லாம் தெரியும். கண்ணாடியில் சில பிரதிபிம்பங்கள் தெரியறது. அது அங்கே கண்ணாடியில் தெரியக்கூடியதான பிரதிபிம்பம் இருக்கே, அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கே, அது உண்மையோ? அது உண்மையாக இருக்க முடியாது. ஏன் உண்மையாக இருக்க முடியாதுன்னா, அந்த பிம்பமானது வேறு திக்கில் இருக்குது, அது கிழக்கில் இருக்குது, நம்ம பார்க்குறது மேற்கில். இது அங்கே இடத்துல நிஜமாகவே அங்கே மனுஷெல்லாம் ஏதோ விவகாரம் பண்ணுறா. இது வெறும் கண்ணாடி தான். அது பின்னாடி யாரும் இல்லை. இது நமக்கு நல்லா தெரியும். அது கண்ணாடியில் பார்க்கக்கூடியதான பிரதிபிம்பம் பொய்ன்னு நான் உங்களுக்கு பெருசாக எடுத்து சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகமானது அப்படிப்பட்டது. தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், அதற்கு துல்லியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நிஜமான விஷயம் எங்கே இருக்குது? இப்போ நான் கண்ணாடியில் ஒரு வண்டி ஓட்டின்னு போயின்னு இருக்கேன். ரியர் மிரரில் பின்னாடி இன்னொரு கார் வருது பார்க்குறேன்னா, அப்போ அங்கே எனக்கு கார் எங்கே இருக்குது? முன்னாடி இருந்து என்னை நோக்கி வரா போல் எனக்கு தோன்றுறது. ஆனால் நியாயமாக பின்னாடி இருந்து என்னை நோக்கி வந்துட்டுருக்கு இல்லையா? கண்ணாடியில் பார்க்குறதுக்கு விபரீதமாக ஏதோ ஒன்று பின்னாடி நடந்துட்டுருக்கு. நான் அங்கே ஒரு கார் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி ஒரு கார் இருக்குது. இப்போது உலகமானது கண்ணாடியில் பார்க்கக்கூடிய நகரம் போல் அப்படின்னு சொன்னால், அப்போ நிஜமான உலகம் எங்கேயோ இருக்கணும். இது பிரதிபிம்பம்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுக்கு பிம்பமான உலகம் ஒன்று இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் அத்வைதம்னு சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வரும். அதனால தான் நிஜாந்தர்கதம். அப்போ அது அப்படி நான் அங்கே தோற்றம்னு சொல்கிறது, கண்ணாடியில் இருக்கக்கூடியதான விஷயம் உண்மை இல்லை. அதனால தான் அவள் என்னமோ எழுதுகிறாள். என்ன எழுதுகிற? த ஆப்ஜெக்ட் இன் த மிரர் மே பி க்ளோசர் தென் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அதை நீங்கள் அங்கே பார்க்குறது பொய்ன்னு
உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நமக்கு தெரியும், இருந்தாலும் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு கீழே ஒரு வாசகம் எழுதுகிறான். அதுபோல் அது பொய்ன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டேன். உலகமானது கண்ணாடியில் தோணக்கூடியதான வஸ்து போல பொய்யானது. அப்போ அதுக்கு நிஜமான பிம்பம் ஒன்று இருக்கா? இல்லை. நிஜாந்தர்கதம், அது உனக்கு உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே இருக்கக்கூடியதை வெளியில் இருக்கிறதா பார்க்குறோம். இது என்ன, எப்படி முடியும்? எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளை நான் எப்படி வெளியிலன்னு பார்க்க முடியும்? வெளியில் இருக்கிறத நான் பார்க்குறேன். வெளியில் இருக்கக்கூடிய பொருளில் இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்க, இங்கே தெரு இருக்குது, இது இருக்குது, வீடு வாசல்கள்லாம் இருக்குன்னா அதனுடைய பிம்பமானது நமக்கு உள்ளே வருது. கண்ணாடி அப்படி தானே இருக்குது, இவர் அதை தானே பண்ணிட்டு இருக்கார். அங்கேருந்து வருது, நமக்கு சரியாக வரலைன்னா சரி பண்ணுறதுக்கு தான் இவர் உட்காந்துட்டுருக்கார் இல்லையா? அது வெளியில் இருக்கிறது நமக்கு உள்ளே போகுது. இது உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியறதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நிஜாந்தர்கதம்னு எப்படி சொல்லலாம்? இப்போ நான் நிஜாந்தர்கதம்னு எதுக்காக சொன்னேன்? வெளியில் நிஜமாக பொருள் இல்லை, உள்ளே தான் இருக்குது. நிஜம்னா ஆத்மான்னு அர்த்தம், சொம்னு அர்த்தம். தமிழில் சொல்கிற நிஜம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் நிஜம் அப்படின்னு சொன்னால் தன்னுடையன்னு அர்த்தம், தனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் பார்க்கக்கூடியதான உலகம் எல்லாம் வெளியில் இருக்கிறதா காணப்படுறது. கண்ணாடியில் இருக்கக்கூடியதான பொருள் போல் பொய்யானது, ஆனால் அது உள்ளே தான் இருக்குது, வெளியில் இருக்கிறதா காணப்படுறது. பஷ்யன், அதை பார்த்து கொண்டு. பகிரிவ உத்பூதம், பகிர் உத்பூதமிவ, வெளியில் தெரியறது போல பஷ்யன். உள்ளே இருக்கக்கூடிய உலகம் வெளியில் இருக்கிறதா நான் பார்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பார்க்க முடியுமா? யதா நித்ரையா மாயையா, தினமும் பண்ணுறோம். ராத்திரி சொப்னத்தில் நம்ம படுத்துன்னு இருக்கோம், உள்ளே இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு அங்கேருந்து இன்னொருத்தரையும் கூப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறி காசிக்கு போகிறாப்போல சொப்னம் பார்க்குறோம். அந்த மனுஷனை காத்தாலேருந்து என்னோடய காசிக்கு வந்தேன்னா போடான்றான். காசியில் யாரும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணலை, நம்ம எதுவுமே பண்ணலை. இது எல்லாமே அந்த ஆளும் சரி, நம்ம போன ட்ரெயினும் சரி, அந்த காசியும் சரி நமக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளியில் போனதாக நம்ம பார்க்குறோம். சில சமயம் சில சொப்னங்கள் பார்த்துட்டு பயந்துன்னு கத்தின்னு பக்கத்தில் இருக்கவாள் எழுப்பி எழுந்துக்கிறது உண்டு. சொப்னத்தினால் வரக்கூடியதான பாதிப்பு, உடம்புல இருக்க அந்த நடுக்கம், பயம், இவைகள்லாம் முழிச்சுன்றதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஏன் பகிர் உத்பூதம் இவ, வெளியில் தோன்றது போல் பார்க்குறோம், ஆனால் வெளியில் இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய பொருள் நித்ரையில், தூக்கத்தினால நம்ம வெளியில் இருக்கிறதா சொப்னத்தில் பார்க்குறோமே, அதுபோல். அப்போது ஒரு திருஷ்டாந்தம், அந்த திருஷ்டாந்தத்தில் ஒரு அம்சத்தை தான் எடுத்துக்கணும். பொய்ன்றதுக்காக நான் அதை சொன்னேன். அப்போது நிஜமான ஒன்று இருக்கோன்னா அது இல்லைன்றதுக்காக உள்ளே இருக்குன்னு சொன்னேன். உள்ளே இருக்கிறது எப்படி வெளியில் தெரியும்னா தூக்கத்தில் வர்றது போல் அப்படின்னு சொன்னேன். அப்போது நம்ம கனவு காண்பது போல் பொய்யாக அடிப்படையே இல்லாததான உலகத்தை நம்ம பார்த்துட்டுருக்கோம். இப்போ உலகத்துக்கு என்னாச்சு? கனவில் பார்க்குறது போல் பொய்யானது. கனவில் பார்க்குறது போலன்னு சொன்னதுனால வெளியில் இல்லாமல் உள்ளே இருக்கிறதையே நம்ம கற்பனையினால் நம்ம வெளியில் இருக்கிறது போல் பார்க்குறதுன்னு தெரிஞ்சது. அது பொய்யானது, அதுக்கு அடிப்படையானது எதுவுமே இல்லை. என்ன தான் கற்பனைனாலும், இப்போ சினிமாலாம் பார்க்குற, சினிமாவில் அது கற்பனைன்னு பார்க்கும்போது அவன் முதல்ல இன்னமும் பெரிய இது மாதிரி போடுறான். இந்த சினிமாவில் நான் காட்டக்கூடிய காட்சி நிஜமான யாரோட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவள் போடுறாள். அப்படின்னா என்ன ஆகுது? இங்கே ஊரில் நடக்கிறத பார்த்துட்டு அவள் எழுதுறா. ஏதோ ஒரு அடிப்படை இருக்குது, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த மாதிரி அடிப்படை எதுவுமே இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு அடிப்படை இருந்து ஆனால் அதை பொய்ன்னு சொன்னேன்னா அது ஒன்றா பொய்யா இருக்கலாம், அதுக்கு மூல காரணம் ஒன்று இருக்கோ இல்லையோ. இப்போ ராமாயண கதையெல்லாம் டிவியில் போட்டுருக்கா. அவள் போடுறதெல்லாம் எந்த வால்மீகி எந்த ரிஷி எந்த இடத்துல எழுதினானே தெரியாது. அந்த மாதிரி ராமாயணம்லாம் வருது, ஆச்சரியமாக இருக்குது. இவள் புதுசாக யாராவது எழுதிட்டு இருக்கா. ராமருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத போல் ராமாயணம் போயிட்டுருக்கு. ஆனாலும் நம்ம அதை பார்க்கும்போது ராமா சீதான்னு சொன்னதுனாலேயே அடிப்படையாக இன்னும் ஒன்று இருக்குது, நமக்கு வால்மீகி ராமாயணம் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இது பிரபஞ்சத்துக்கு அடிப்படை இல்லை நான் சொல்கிறதுனால முழுக்க போயின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் அந்த சீரியல் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும், நிஜமாகவே இது வால்மீகி சொல்லியிருக்காரா, ஒருவேளை துளசிதாசர் சொல்லியிருக்காரோ, ஒரு கம்பர் பெரியவா யாராவது சொல்லியிருக்காளான்ட்டு நமக்கு தேட தோணும். ஏன்னா இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குதுன்னு எனக்கு தெரியறது. ராமருடைய கதைன்னு அவன் சொன்னதுனால ஏதாவது ஒன்று தானே எடுத்திருப்பான், இல்லைன்னா இவ்வளோ அபத்தமாக எடுப்பானா அப்படின்னு நமக்கு அதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை வரும். போய் புத்தகத்தை பார்க்க போகிறதில்ல, ஒரு யோசனையாவது நமக்கு வரும்.
ஆனால் உலகத்துக்கு அடிப்படையே இல்லைன்னு நான் சொல்லிட்டா அத்தியந்தம் போய் இதை பற்றி விசாரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, உலகத்தை பற்றி கவலைப்படாத அப்படின்னு எனக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கிறது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரே துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிர்வோத்பூதம் யதா நித்ரையா யார் ஒருவர் இப்படி பார்க்குறாரோ, யார் அவர்? ஆத்மாவுடைய பிரகாசத்தினால இதெல்லாம் தோன்றுறது. நமக்கு எந்த ஒரு விஷயம் தோணணுன்னாலும் அதுக்கு ஒரு பிரகாசம் ஒன்று வேணும். கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு பிரகாசம் வேணும், காதால் கேட்குறதுக்கு பிரகாசன்ற வார்த்தையை நம்ம ஒரு விதமாக வச்சுட்டுருக்கோம், லைட்டுன்னு வச்சுட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு அபிவியஞ்சகம்னு எடுத்துக்கணும். அதை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம். சப்தம் கேட்குறதுக்கும் சரியான சந்தர்ப்பங்கள் இருந்தால் தான் கேட்கும். காது எதுவும் அடைச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான அந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 kHz வரைக்கும் அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இப்படிலாம் சொல்கிறார். இதுக்கெல்லாம் அபிவெஞ்சக சாமகிரின்னு பேர். ஒன்றும் அந்தந்த பொருள் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் தொட்டு பார்க்குறோம், காற்றை தொட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் காற்று வேகமாக வரும்போது மேலே மிருதுவாக அந்த ஸ்பர்ஷம் வருது. அப்போது அந்த விஷயங்களை நமக்கு பிரகாசப்படுத்துறதுக்கு சில சந்தர்ப்பங்கள், சில சாமகிரி, சில கரணங்கள் வேண்டி இருக்கு. அதுக்கு பொதுவாக இருக்கக்கூடியது ஆத்மாவுடைய பிரகாசம் அப்படின்னு சொல்கிற. ஆத்மாவினுடைய பிரகாசத்தினால தான் எல்லாமே தோன்றுறது. அது மேலே சொல்ல போகிறாரு. அது பஷ்யன் ஆத்மனி யார் இதை பார்த்து இவர் பார்க்குறார். சாட்சாத் குருதே பிரபோத சமயே, குருவனுடைய உபதேசம் அவனுக்கு பிரபோதம்னா முழிச்சுக்கிறது. இப்போ நம்ம மாயையில் தூங்கிட்டு இருக்கோம். மாயையில் ஆத்மாவை மறந்து, ஆத்மா முழுசாக தெரியல, ஆத்மா தெரியாமல் இல்லை, ஆத்மாவே தெரியல அப்படின்னா நான்ற எண்ணமே நமக்கு வராது. ஆத்மாவை தான் சத் சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாலோ இல்லையோ. சத்துன்றது இருத்தல். நமக்கு ஆத்மா தெரியல அப்படின்னா எதுவுமே இருக்குன்னு தோணாது, நான் இருக்கேன்னு கூட தோணாது. அந்த பேசிக் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ஆத்மானு பேர். இப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குதுன்னு தோன்றுறது. அந்த பொருள் இல்லை, ஆத்மா இருக்குது. ஆத்மாவை நம்ம அந்த பொருளாக பார்க்குறோம். அதுதான் இங்கே வித்தியாசம். அந்த ஆத்மாவில் அது பொருளாக பார்க்குறேன். ராத்திரி நான் படுத்து தூங்கும் பொழுது நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் சொப்னத்தில் இன்னொரு மனுஷன் வந்ததாக பார்க்குறேன். அதுபோல் ஆத்மாவில் இன்னொரு பொருள் இருக்கிறதா, பிரபஞ்சம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் அது நமக்கு மாயினால் ஏற்படுறது. குரு உபதேசம் வந்ததுக்கப்புறம் இது தூக்கத்தில் வருது. முழிச்சுன்றதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரியும், ஆத்மா மட்டும் தெரியும். பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவ அத்வயம், அத்வயமான ஸ்வ ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவை, இரண்டற்றதான தன்னுடைய ஆத்மாவை சாட்சாத் குருதே, பிரபோத சமய சாட்சாத் குருதே. அது பிரபோதம். குருவனுடைய உபதேசம் ஞானம் வந்த பிறகு வெறும் ஆத்மா மட்டும் அவனுக்கு தெரியறது. அத்வயமான இரண்டற்றதான, இரண்டாவதுக்கு வாய்ப்பே இல்லாததான ஆத்மா மட்டும் அவனுக்கு தெரியுது. ஸ்வாத்மானமேவ அத்வயம். யார் ஒருவரோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே, அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன். என்னாச்சு? யாருக்கு உலகம் தோன்றித்து? தட்சிணாமூர்த்தி. நம்ம யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறோமோ அந்த ஆத்மாவுக்கு தான் உலகம் தோணித்து. யார் உலகம் இருக்கிறதா ஏமாந்து போன அந்த ஆத்மா தான். யார் உபதேசம் பண்ண அந்த ஆத்மா தான். யாருக்கு ஞானம் வந்தது அவருக்கு தான். அப்போது எந்த தட்சிணாமூர்த்தி ஏமாந்து போனாரோ அவருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுவேனேன்னு கேட்பார். அப்படி இல்லைங்க அர்த்தம். எது வரைக்கும் நம்ம அந்த ஆத்மாவும் மாயையும் கலந்து இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அது வரைக்கும் நான் வேறு, அந்த தட்சிணாமூர்த்தி வேறு, என்னுடைய குரு வேறு. அவர் உபதேசம் பண்ணுவார், நான் சாதனம் பண்ணணும், நான் யோக்கியமாக நடந்துக்கணும், குரு சேவை பண்ணணும், இவைகள்லாம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நான்ற ஒரு தோட்டம் இருக்குது. இவைகள்லாம் போய் அது நிஜமாக அந்த உபதேசம் பலிக்கும் பொழுது உபதேசம் பண்ணக்கூடிய அவரும் இல்லை, இதை கேட்டுட்டு ஏமாந்து போன நானும் இல்லை, இருக்கிறதும் ஒரே ஆத்மா அப்படின்னு தெரியும். இதுக்கு பிரசித்தமான ஒரு திருஷ்டாந்தம் என்ன? இந்த கயத்தில் பாம்பு பார்க்கறது. வேதாந்தத்தில் இது இல்லைன்னா வேதாந்தமே நமக்கு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு கயர் இருக்குது, மந்தாந்த காலத்தில் ஒரு நல்ல வெளிச்சமும் இல்லை, நல்ல இருட்டு இருந்ததுன்னா கயிறே தெரியாது.
நல்ல வெளிச்சம் தானே கயிறுன்னு நல்லா தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி 2 கட்டானா இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாம்பு பார்க்குறான். இவன் இந்த இடத்துல போய் பாம்பு வந்துடுது அப்படின்றான். அப்புறம் கூட இருக்கான் வெளிச்சத்தை தீபத்தை போட்டு, அப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் பயப்படுற? இப்போது உபதேசத்தினால இவனுக்கு அங்கே பாம்பு இல்லைன்னு ஆகிடுச்சு. இவன் பார்க்கும்பொழுது அங்கே பாம்பு இருந்ததா இல்லையா? இல்லை அப்படின்னா இவன் பார்த்துருக்க முடியாது. அப்போ அந்த பாம்பு எங்கேருந்து வந்தது, எங்கே போச்சு, எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? அந்த பாம்பானது எங்கேருந்து வந்தது, எங்கே போச்சு? இப்போ போச்சுன்னா திரும்பி வரணுமே. இப்போ எங்கேருந்தோ வந்தது போச்சு அப்படின்னா திரும்பி கொஞ்சம் நேரத்தில் அங்கே வரலாம். அப்போது இந்த கயத்துக்கும் பாம்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த பாம்பானது அந்த கயத்தில் நம்ம பார்க்கும்போது பார்க்குற காலத்துலேயும் இல்லை, அதுக்கு முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அப்போ எப்படி பார்த்தானா இருக்கிறதாக பார்த்தான். இருக்கிறதா பார்க்குறதுக்கு தான் பிரமம்னு பேர். இந்த ஏமாந்து போகிறது அதுதான் மாயை, அதுதான் பொய்ன்னு சொல்கிறது. ஆக இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கும்போது நான் சம்சாரத்தில் அவஸ்தைப்பட்டுருக்கேன், குருவனுடைய அனுகிரகத்தினால எனக்கு நாளைக்கு ஞானம் வந்து நான் ஜீவன் முக்தனாக போகிறேன்னு நினச்சா, ஜீவன் முக்தி காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குமா? இவ்வளோ நாள் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போதும் சம்சாரமே இல்லை. எப்படி நீ தூங்கத்தில் பயந்துட்டு சொப்னத்தில் பயந்துட்டு முழிச்சுட்டதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொப்னத்தில் வந்தார், நம்ம முழிச்சுட்டு விளக்க போட்டதுக்கப்புறம் ஓடி போயிட்டார், நம்மளை வந்து அவர் மிரட்டலை அப்படின்னு வராது. நமக்கு இல்லாததான ஒரு மனுஷனை நம்ம கற்பனை பண்ணி நம்ம பார்த்து பயந்து போயிட்டோம், சரி இனிமேல் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு எழுந்து போய் காலை வந்து நெத்திக்கு விபூதி வச்சுன்னு சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி போய் படத்துக்கு போகிறோம். ஆக அந்த ஒரு நிலைமையில் ஞானம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இப்பவும் இல்லை, நாளைக்கும் வராது அப்படின்னு தோணும். அந்த நிலைமையில் வரும்போது அது ஆத்மஸ்வரூபமாக தட்சிணாமூர்த்தியாகவும் உபதேசம் பண்ண குருவாகவும், பிரம்மம் இருக்கிற காலத்தில் நான் நமஸ்காரம் அவருக்கு செய்கிறேன்னு பிரித்து பார்த்துக்கணும். அந்த அத்வைதத்தை அப்படி சொல்லி ஆகணும். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இதாச்சா? இப்போ அடுத்தது பீஜஸ்யாந்தர் இவாங்கரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகாலகலனா வைச்சித்திர சித்திரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்வே மகாயோகீவ யஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இப்போ நம்ம உலகத்தை வந்து அடிப்படையே இல்லாத உலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ இல்லையோ? அடிப்படையே இல்லாமல் ஒரு உலகம் எப்படி தோணும் நமக்கு? அது ஏதாவது ஒரு கொஞ்சமாவது நமக்கு புரிகிற மாதிரி ஒரு உபபத்தி சொல்லணுமோ இல்லையோ? உபபத்தினா ஒரு பொருத்தம் ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லணுமோ இல்லையோ? அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, பீஜஸ்ய அந்தக ஒரு பீஜம் இருக்குது, விதைக்குள்ள அந்த முளை இருக்குது. முளை எங்கேருந்து வருது? அந்த விதையிலேருந்து வருது. ஆனால் நம்ம அந்த விதையை பார்க்கும்போது நாளைக்கு இதை முளை விட்டு ஒரு செடியாக வந்து இவ்வளோ பெரிய மரமாக இருக்கும்னு நமக்கு தெரியுமா? அது சின்ன விதையாக தான் இருக்குது. நாளைக்கு அது உள்ளேருந்து என்ன வரப்போகிறதுன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லா விதையிலேருந்தும் மரம் வரும்னு நிச்சயம் இருக்கோ? தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது அதிலிருந்து அந்த ஒரு மரம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அந்த சக்தி இருக்குது. அதுக்கு அந்த சூழ்நிலை சரியாக இருந்ததுன்னா அது வரும். சட்டுன்னு ஏமாந்து போய் வானிலையில் போட்டு வறுத்தாச்சுன்னா ஒன்றும் வராது இல்லையா? பீஜஸ்ய அந்தக அங்குர இவ, அந்த பீஜத்துக்குள்ளே அந்த அங்குரம், அந்த முளை எப்படி இருக்கோ அதுபோல் அந்த அங்குரம் எப்படி இருக்கோ அதுபோல் இருக்குது. எங்கே? ஜெகதிதம், இந்த உலகம் முழுக்க அந்த ஆத்மாவுக்குள்ளே அப்படி மறைஞ்சு ஒழிஞ்சுட்டுருக்கு. அவ்வளோ பரமசூக்ஷ்மமாக அதுக்குள்ளே இருக்குது. நிர்விகல்பம், விகல்பம், விகல்பம்னா பேதம். இப்போ இந்த இடம் ஒரு இடம் இருக்குன்னா இங்கே இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்கோம், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, மேலே இருக்குது, கீழே இருக்குது, கிழக்கு மேற்கு, இப்படி நம்மளால் வந்து பெயரிட்டு சொல்ல முடிஞ்சதுன்னா விகல்பம்னு பேர். அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இது ஒரு டெக்னிக்கல் டர்ம். நமக்கு விவிதா கல்பம், இது இப்படி இருக்குது, அது மாதிரி ஒரு பொருளை நம்மளால் சரியாக பிரித்து எடுத்து சொல்ல முடியறது. ஆனால் உலகம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? சிருஷ்டிக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது? நிர்விகல்பம். அந்த பீஜத்துக்குள்ளே இருக்கிற அங்குரம் போல் இது இந்த மாதிரி வரப்போகிறது, இந்த மரத்தில் இத்தனை இலை இருக்கும், இத்தனை களை வரப்போகிறதுன்னு யாருக்காவது தெரியுமோ நமக்கு? அது மரம்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது. அதுபோல் அது நிர்விகல்பமாக இருக்குது. புனக மேலும் மாயா கல்பித தேசகாலகலனா வைச்சித்திர சித்திரீகிருதம், இந்த மாயினால் கல்பிதம்,
ஸ்பஷ்டமாக சொல்கிறார் ஆச்சாரியார். நமக்கு சந்தேகமே வரக்கூடாதுன்ட்டு. அதனால தான் அது வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதெல்லாம் மாயினால் கல்பிதம். கல்பிதம்ன்ற வார்த்தையில் நமக்கு யாருக்கும் சந்தேகமே வராது இல்லையோ. அதனால் உலகம் மாயினால் கல்பிதம்ன்றத முதல்லையே சொல்லியாச்சு. அது போய் பின்னாடி எங்கே பிரம்மசூத்திரம் படித்து கண்டுபிடிக்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. அங்கே சொல்லுவார், அங்கே இது எல்லாத்தையும் சொல்லுவார், உபனிஷத்தில் சொல்லுவார். ஆனால் இங்கேயே உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கிளாஸ் உள்ள போகும்போதே சொல்லி கொடுத்தாச்சு, மாயா கல்பிதம் உலகம். அதனால் இது புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன வரும், இது எதுக்காக இது அப்போ சொல்கிறது, நமக்கு க்ஷணம் சுகம் துக்கம் மாறி மாறி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி காத்தாலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எனக்கு ஒரு சுகமும் வரல, ஒரு துக்கமும் வரலன்னு யாராலையா சொல்ல முடியுமா? அப்படின்னா தூங்கின்னு போயிருந்தான்னு அர்த்தம். தூங்கியிருந்தா கூட முழிச்சுனதுக்கப்புறம் சுகமாக தூங்கினேன்னு ஆகும் இல்லையா? சுகதுக்கம் இல்லாத ஒரு க்ஷணமாவது வாழ்க்கை இருக்கோ? சுகமும் துக்கமும் ஏன் வருது? சும்மா யாராவது கொண்டு வந்து கொடுப்பாளோ? நமக்கு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் என்ன சொல்லுவா? நம்மளுடைய கர்மாவனால தானே வருது. நம்மளுடைய தர்மம் என்ன அப்படின்னா, நான் இது ஒன்று சொல்கிறது உண்டு. நம்ம ஆஸ்திகன்னா நம்ம எப்படி சொல்லிக்கணும்னா, கோவிலுக்கு போகிறோம், சுவாமி நமஸ்காரம் பண்ணுறோம், பின்னாடி வெளியில் மற்ற அட்டூழிய காரியெல்லாம் பண்ணுறான், அவனை ஆஸ்திகன்னு சொல்கிறது இல்லை. ஆஸ்திக்யம்னா என்ன? சாஸ்திரத்துலேயும் ஆச்சாரியின் இடத்துலையும் ஆஸ்திக்க புத்தி, அவள் சொல்கிறது உண்மைன்னு நம்பக்கூடியதான புத்திக்கு ஆஸ்திக்கம். நீங்கள் கோவிலுக்கே போகாமல் இருக்கலாம், பூஜையே பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது உண்மை, ஆச்சாரியன் சொல்கிறது உண்மை, அவ்வளோதான் ஆஸ்திக்கம். தெய்வ பக்தியை ஆஸ்திகம்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்ம அதை புரிஞ்சிக்காமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு வரக்கூடியதான சுகதுக்கம் முழுவதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு வரக்கூடியதான சுகமோ துக்கமோ எதிர்க்க இருக்கிறவனாலேயோ பக்கத்தில் இருக்கிறவனாலேயோ யாரோ எனக்கு துரோகம் பண்ணதுனாலையோ யாரோ எனக்கு அனுகிரகம் பண்ணதுனாலையோ கிடையாது. என்னுடைய புண்ணியத்தினால எனக்கு சுகம், என்னுடைய பாபத்தினால எனக்கு துக்கம். இதை தவிர வேறு காரணமே இல்லை. வேதம் தான் சொல்கிறது. இதுதான் அடிப்படையான தர்மம். தர்மத்தினால சுகதுக்கம்ன்றது தான் நம்மளுடைய மதம். இதை புரிஞ்சுட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் லோகத்தில் சுலபமாயிடும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு துக்கம் வரும்போது ஏன் இது வருதுன்னு பார்த்துட்டு யார் மேலேயாவது பழி போட்டு அவனோட சண்டை போட்டு அவன் மனசையும் நோகடிச்சு நம்மளும் இது பண்ணிவிட்டு வாழ்க்கையே வாழ முடியாமல் நம்ம இல்லாமல், இன்றைக்கி வந்திருக்க ஏதோ ஜன்மாவில் தெரியாமல் ஏதோ பண்ணியிருக்கோம், இனிமேல் இது வராமல் இருக்கிறதுக்கு பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு துக்கத்தையும் எடுக்கிற பக்குவம் நம்மளுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை சுற்றி இருக்கவா நம்மளுக்கு எதாவது இம்சை பண்ணுவாளோ, அவளோட நம்ம பழகக்கூடியதான வாழ்க்கை எவ்வளோ இனிமையாக மாறிடும். ஏன்னா நமக்கு அதே போல் தான் எல்லோரும். ஒரு 2 பேர் இருக்கோம், 2 பேரும் சங்கல்பம் பண்ணிட்டுறோம். அப்பா எனக்கு வர துக்கத்துக்கு நான் தான் காரணம், நான் உன்னை என்றைக்குமே திட்டமாட்டேன், உனக்கு வரது நீ என்னை என்றைக்கும் இது பண்ணாத. பிஸ்னஸில் அப்படி பண்ணுவாளோ இல்லை, 2 பேர் சேர்ந்து பார்ட்னர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது லாபம் வந்தால் எனக்கு, நஷ்டம் வந்தால் உனக்குன்ற மாதிரி இருந்தேன்னா பிஸ்னஸ் ஓடாது. நல்லதோ கெட்டதோ நான் எடுக்கிற டெசிஷன் வந்ததுன்னா நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நீ எடுக்கிற டெசிஷனால் நல்லதோ கெட்டது தான் நீ பொறுப்பு எடுத்துக்கோ, ஏதோ போவோம். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுவா சௌக்கியமாக பிஸ்னஸ் பண்ணி. ஏன்னா 2 பேரோட ஸ்ட்ரென்த்தும் சினர்ஜின்னு சொல்கிறாளே, இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுபோல் வாழ்க்கையில் நம்ம எனக்கு வரக்கூடியதான சுகதுக்கத்துக்கு நான் மட்டும் காரணம்னு பொறுப்பை எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய தர்மம் இல்லையா? இங்கே பாருங்கள், இது மாயா கல்பிதம்னு சொல்லியாச்சு அப்படின்னா எனக்கு அந்த பொறுப்பெடுக்கிற வேலையும் மிச்சம். புண்ணிய பாபத்தினால் எனக்கு சுகதுக்கம் வருது அப்படின்னு சொல்லி, அடடா நான் புண்ணியம் பண்ணாமல் போயிட்டேனே, தெரியாமல் இந்த வயசில் பாபம் பண்ணிட்டேனே, இத்தனை வருஷம் இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டேனே, அந்த கவலையும் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா இதெல்லாம் மாயா கல்பிதம். அப்போ என்ன பண்ணணும்? இனிமே நம்ம பண்ண வேண்டியது என்ன? அந்த குரு அனுகிரகத்தை அடைகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது வரைக்கும் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்மளால் பண்ண வேண்டியது இல்லை. இதுதான் வேதாந்தத்துக்கு வேண்டியதான்னு நிச்சயம். இனிமேல் இந்த புண்ணியம் பண்ணி அந்த யாகம் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு வேத அத்தியனம் பண்ணணும், அத்தனை புஸ்தகங்கள் படிக்கணும், அது வேறு பிரவருத்தி. அது பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அது வேறு வழியில் போகிறதுக்கான பிரவருத்தி அது. ஆனால் நம்ம வேதாந்தத்துக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு வரக்கூடியதான துக்கங்கள் எல்லாமே மாயா கல்பிதம். சரி, மாயா கல்பிதம் தெரிஞ்சனாலும் அது போட்டு குத்துறதே, நடந்து பண்ணால் காலில் முள் குத்துறதே, அது வேண்டாமே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சரீரம் இல்லாமல் இருந்து இந்த மாதிரியான அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த குருன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உபதேசம் பண்ண போகிறார்.
அவர் வார்த்தையை கேட்டுண்டு அதுபடி நடக்கிறதுக்கான என்ன ஒரு சாமர்த்தியத்தை சம்பாதிச்சுக்கணுமோ அது வரைக்கும் சம்பாதிச்சுட்டா போகிறோம். நான் வாழ்க்கையில் வேறு எந்த லட்சியமும் வச்சுக்க வேண்டாம். நல்ல குருக்கு நல்ல சிஷ்யனாக இருக்கக்கூடிய லட்சியத்தை தவிர வேறு எந்த லட்சியமும் வச்சுக்க வேண்டாம். இந்த மாயா கல்பித்தத்துலேருந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆச்சாரியர்கள் சொல்கிறது எதுக்காக அவர் சொல்லணும்? உலகத்தை பொய்ன்னு சொல்கிறதுனால அத்வைத்துக்கு என்ன தாத்பரியம்? பொய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தானே இருக்கு, நீங்கள் எப்படி பொய்ன்னு சொல்லிட்டு நீங்களாம் ஏமாத்துறீங்கன்னு மற்றவா கேட்குறாரு. அப்போ யாரையும் ஏமாத்தலை. மாயா கல்பிதம்னு சொல்கிறதுனால நான் யாரையும் இம்சை பண்ண மாட்டேன். தெரிஞ்சே என்னை ஒருத்தன் இம்சம் பண்ணாலும் அதுவும் என்னுடைய கர்மானால இனிமேல் இந்த மாதிரியான பந்தத்தில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என் குரு தேடின்னு போவேனே தவிர நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். நம்ம வாழ்க்கை இப்படி மாற்றிக்கலாம் மாயா கல்பிதம்னு தெரிஞ்சுக்கிறதுனால. மாயா கல்பித தேச கால கலனானாலும் கல்பனை தான். தேசம் காலம் இப்படிப்பட்டதான கலனா வைச்சித்திரியம். எத்தனை விதமான பேதங்கள். இந்த தேசத்தில் இருக்கவா அந்த தேசத்தில் இருக்கவா பார்த்து உங்கள் ஊரோட நாங்கள் வசதின்னு சொல்கிறேன். அங்கே போய் நின்றுன்னு பார்த்தா அவன் அதே தான் சொல்கிறான், உன் பாஷையை விட என் பாஷை வசதி. இது என்ன எது முதல்ல வந்தது அப்படின்னு சண்டை. இதுதான் ரொம்ப நாள் இருக்குன்னு இருந்துட்டு போட்டோமே. ஒரு பாஷைக்கு எது முக்கியம்? எத்தனை நாள் இருக்குன்றது முக்கியமா? சில பேர் அப்படி வச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அது ரொம்ப முக்கியமாக படுறது. சாதாரணமாக ஒரு விஷயத்தில் என்ன கௌரவம் இருக்குது? அந்த பாஷையில் இருக்கக்கூடியதான கிரந்தங்கள் அது படித்த ஜனங்கள் எப்படி நடந்துக்கிறாளோ அப்போ அந்த பாஷைக்கு கௌரவம். இப்போ சில ஊர்லாம் பற்றி சொல்லும்போது அவள் போனால் அந்த ஊர் முழுக்க எல்லாருமே ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாள். ஜப்பான்லாம் பற்றி சொல்லும்போது சொல்லுவாள், அவள் போனால் இப்படி இருப்பா அப்படி இருப்பா, நம்ம ஊர்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு. அப்போ அவள் மேலே அவளுடைய ஒரு கல்ச்சர், அவள் சம்பிரதாயத்தில் நமக்கு ஒரு கௌரவ புத்தி வருது. ஏன்? அந்த ஜனங்க எதையோ படிச்சிருக்கா, எப்படியோ பழகின்னு இருக்கா. அவள் மற்றவாளுக்கு ஹிதமாக நடந்துக்கிறா, கௌரவ புத்தியோடு நடந்துக்கிறா. அதனால் நமக்கும் அவள் மேலே கௌரவம் வருது. அந்த பாஷைக்கு எப்படி கௌரவம் வரணும் நமக்கு? அதில் சொன்ன கிரந்தங்களை அனுஷ்டானம் பண்ணுறவன் வாழ்க்கையில் நல்ல விதமாக இருந்தானே ஆனால் நிச்சயமாக அது சிறப்பான விஷயம். இல்லைன்னா இல்லை. இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லாம் அப்படி தானே. ஒரு காலத்தில் போர்ட்ரான்னா C++னா இப்போ ஜாவான்னு வந்திருக்கு. எதுக்கு கௌரவம் இருக்குது? எந்த லாங்குவேஜ் நீங்கள் படித்தா உங்களுக்கு உடனே 1.5 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குமோ அந்த லாங்குவேஜ் கௌரவம். அவ்வளோதானே. லோகத்துலேயும் அப்படி தானே நம்ம வச்சுக்கணும். அதனுடைய பிரயோஜனத்தினால வரக்கூடிய என்னன்னு பார்த்து நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். ஆனால் இதெல்லாம் எதனால்? மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்திரியம். விசித்திரமாக இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று பெருசாக இருக்குது. சில பேருக்கு தேசத்தில் வசதி, சில பேர் பாஷையில் வசதி. என்னதான் இருந்தாலும் அந்த காலம் போல் வருமா அப்படின்றது எல்லா காலத்துலேயும் சொல்லுவாள். எல்லா காலத்துலேயுமே நமக்கு முந்தின காலத்தில் எல்லாம் ரொம்ப சிறந்ததாக இருக்கிறதா ஒரு பிரமம் இருக்கும். அது தேச காலகலனா வைச்சித்திர சித்திரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்தபி. அது எப்படின்னா ஒரு மாயாவியானவன் இல்லாத பொருளை காமிச்சு நம்மளை ஏமாத்துறது போல மாயாவி இவ விஜృంభயத்தினா வெளியில் கொண்டு காட்டுறது. அப்படி அது எப்படி பண்ணுறார்? ஒரு மாயாவியானவன் அவனுக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் அவனை மாயினால் காட்ட முடியும். அதுக்கு அவன் முதல்ல தயார் பண்ணியிருக்கணும். உங்களை ஒரு இடத்துல தான் உட்காந்து வைப்பான், எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. சில மாயைகள் தான் காட்ட முடியும். இப்படிலாம் வச்சுட்டுருக்கா. அதுக்கும் ஒருபடி மேலே மகாயோகிவ ஸ்வேச்சையா. மாயாவே ஸ்வேச்சையாக பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஸ்திதியில் இருந்தால் தான், ஒரு நிலைமையில் இருந்தால் தான் அவனால் மாயையை காட்ட முடியும். அந்த மெஜிஷியன்லாம் அவன் பண்ணுறதுக்கு 50% காரணம் நீங்கள். அந்த மேஜிக் சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரணுன்னா அதுக்கு 50% ரீசன் நம்ம. அவன் சொல்கிற இடத்துல உட்காரணும், அவன் சொல்கிற மாதிரி பார்க்கணும், அந்த இடத்துல தான் லைட் இருக்கணும், அந்த இடத்துல இருட்டு இருந்தால் தான் அந்த மேஜிக் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவனுக்கு ஸ்வேச்சை கிடையாது. ஆனால் இவர் மகாயோகி இவ ஸ்வேச்சையா, மகாயோகி போல ஸ்வேச்சையா. ஆச்சாரியார் மகாயோகின்னு போடலை, மகாயோகி இவன்னு போட்டிருக்கார். மகாயோகி போல ஸ்வேச்சையா. ஏன் அப்படின்னா ஒரு யோகியானவன் ஒரு காரியத்தை பண்ணும்பொழுது பல விஷயங்கள் எதிர்பார்த்து அந்த எதிர்கற்கவாளுடைய புண்ணியம் பாபம், இவருடைய புண்ணியம், இவைகள்லாம் வச்சுன்னு பண்ணுறார். இங்கே இருக்கிறதோ அத்வைத்தம். அதனால் இவன்னு போட்டதுனால் அது போலன்னு சொன்னாலே அது இல்லைன்னு ஆச்சு. மகாயோகி இவ அப்படின்னா மகாயோகி கிடையாது அவர். இன்னும் இருக்கிறது ஒன்று தான். மகாயோகி இவ ஸ்வேச்சையா தஸ்மை ஸ்ரீகுருமூர்த்தி. அப்படிப்பட்டதான தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். அதனால் இது என்ன தெரிஞ்சது நமக்கு? இங்கே உலகமானது பொய்ன்ற விஷயத்தில் இன்னும் ஒரு திருடதரமாக, அடிப்படையே இல்லைன்னு சொன்னாலும் எங்கேருந்து வருது? இது நமக்கு உள்ளிருந்து தான் வருது. அது சூக்ஷ்ம வடிவமாக இருந்திருக்கு.
வெளியில் வர்றது வந்து ஒரு யோகியானவன் எப்படி வெளியில் எடுத்து காட்டுறானோ, இல்லாத உலகத்தை எப்படி ஒரு யோகியானவன் வெளியில் எடுத்து காட்டுறானோ, அதுபோல் இந்த உலகமானது இல்லவே இல்லை, இருந்தாலும் ஒரு காட்சியாக நமக்கு காட்டப்படுகிறது. இதை பிரகாசப்படுத்தக்கூடியவர் அந்த தட்சிணாமூர்த்தி. அவரை நாம் அடைந்தோமேயானால் நம்மளும் அந்த பிரகாச வடிவமாக போகலாமே தவிர, அந்த பிரகாசியமான பிரகாசத்தினால் காட்டப்படக்கூடிய பொருளாகவோ இல்லை காட்டப்பட்ட பொருளை பார்த்து மயங்கக்கூடிய மனுஷனாகவோ நம்ம போக வேண்டாம். இதனால் நமக்கு எந்த துக்கமும் வராது அப்படின்னு அந்த ஸ்திதிக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறார். சரி, இப்போ இந்த ஆத்மாவுடைய பிரகாசம் சொல்லிட்டு இருக்கனே, அது எப்படிப்பட்ட பிரகாசம்ன்றது அடுத்ததில் சொல்கிறார். எஸ்ஸேவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே சாட்சாத் தத்துவமசீதி வேதவச்சசா யோ போதயத்யாஸ்ரிதான் எஸ் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராவர்த்திர் பவாம்போனிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. எஸ்ஸேவ ஸ்புரணம், எஸ்ய ஸ்புரணமேவ, யாருடைய ஸ்புரணம் ஸ்பூர்த்தி தோற்றம். நமக்கு காலத்தால் கண்ணு முழிச்ச உடனே முதல்ல என்ன வருது? அலை. அதுதான் முதல்ல வந்து அலாம் அடித்தோடனே அதுக்குள்ளேயா அப்படின்னு தோணும். அதுக்கு முன்னாடி நமக்கு தோணக்கூடியது நான் இருக்கேன் அப்படின்னு தோன்றதோ இல்லையோ, அது முதல்ல நான்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கு வந்து வார்த்தையில் வர்ணிக்க முடியாது, கேட்டதுக்கப்புறம் சொல்லலாம் நான் இதுன்ட்டு நம்ம சொல்லலாம். அது முழிச்சின்ற உடனே முதல்ல வரக்கூடியதான ஒரு எண்ணம், அது எண்ணம்னு கூட இல்லை, மனசுனால கூட இல்லை, அது சட்டுன்னு ஒரு இருத்தல் வருது பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஸ்புரணம்னு பேர். அதை பிடிக்க தெரிஞ்சிருத்துனா ஞானம் கிட்ட வந்துடும்ன்றா. அவள் அந்த யோக சாஸ்திரத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாள். தூங்கும்போது கடைசி எண்ணம் என்னன்னு பாரு அப்படின்வார். தூக்கமே வராது அன்றைக்கி ராத்திரி, அதே உட்காந்து பார்த்துருந்தோன்னா. அதே போல் முழிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல என்னன்னு பாரு அப்படின்னா, முழிச்சுட்டதுக்கப்புறம் தெரியாது நமக்கு. அது ஒரு உபலட்சணமாக சொல்கிறது, அது ஒரு சாதனைக்காக சொல்ல முடியாது, அது ஒரு இதுக்காக சொல்கிறது. அந்த ஸ்புரணம்ன்றது வந்து நான் இதை நினைக்கிறேன், நான் இதை பார்க்கிறேன்னு 3 விஷயங்கள் இல்லாமல் வெறுமனே அந்த நான் எனக்கூடியதான அந்த தோற்றம், அவருடைய தோற்றம், அது தட்சிணாமூர்த்தியுடைய தோற்றம். எஸ்ஸேவ ஸ்புரணம். அது எப்படி இருக்குன்னா சதாத்மகம். மலையம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இருக்கேன்னு தோன்றதோ இல்லையோ, அதுதான் சதாத்மகம். நீங்கள் சொன்னதான் அங்கே இருக்குது, சதாத்மகம். அது எப்படி இருக்குது? அசத்கல்பார்த்தகம் பாசதே. அது சத்தாக இருக்குது, அது பிரகாசப்படுத்தக்கூடியது எல்லாமே அசத்தானது, இல்லாத பொருளை இருக்கும்படி பிரகாசப்படுத்துறது. அசத்கல்பார்த்தகம் பாசதே, பிரகாசப்படுத்துகிறது. அவர் தான் அந்த தோற்றம் தான் நமக்கு சாட்சாத் தத்துவமசீதி வேதவச்சசா யோ போதையத் ஆஸ்ரிதான். ஆஸ்ரிதான், அவரை யார் சரணாகதி பண்ணியிருக்காளோ அவளுக்கு சாட்சாத் நேரடியாக தத்துவமசி இது போதையதி. நம்ம பகவானை இது பண்ணும்பொழுது எனக்கெல்லாம் யார் உபதேசம் பண்ண போகிறா, நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டுருக்கேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, இந்த பாக்கியம் இல்லை, நான் அந்த ஊரில் பிறக்கலை, இந்த ஊரில் பிறக்கலை, நான் அத்தியனம் பண்ணல, மனசில் 1000 கவலை. ஃபஸ்ட்டு நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது நம்ம தான், அப்புறம் தான் மற்றவ. நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்காதுன்றது வந்து முதல்ல நம்ம மனசில் தீர்மானம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸ்வரனே வந்தாலும் நமக்கு அது கிடைக்காது. அதான் முதல்ல நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். எது? நம்மளுடைய ஆத்மா. உங்களுக்கு வந்து இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போய் நீங்கள் காமதேனு அதை கிட்ட போய் கேட்டு போகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 1000 பேருடைய சகாயம் வேணும். நல்ல காலத்தில் போகணும், உத்தராயண மார்க்கத்தில் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அதெல்லாம் வேண்டியிருக்கு. உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வெளியிலேருந்து எதுவுமே கொண்டு வந்து கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து யாருடைய சகாயம் வேணும்? நம்ம எது மறைச்சி வச்சுருக்கோ அதை நீக்கிறதுக்கு ஒரு குரு வேணும், அவ்வளோதான் நமக்கு. அதனால் நம்ம வந்து முதல்ல நமக்கு இது வராது, இதெல்லாம் நமக்கு இல்லை, வேதாந்தம் நமக்கு இல்லை, அதெல்லாம் யாருக்கோ, இது ஒன்று தான் நமக்கு. மற்றது தான் மற்ற வாழ்க்கெல்லாம் வரும். இப்போ இந்த வயசுக்கு மேலே வந்து புது சப்ஜெக்ட் எடுத்து படி, ஜாப்பனீஸ் கற்றுக்கோ, ஜெர்மன் கற்றுக்கோ அப்படின்னா அதெல்லாம் முடியாது. ஒரு மணி நேரம் படித்தாலே தலைவலிக்கிறது, கண் வலி வருது. ஒரு வயசுக்கு மேலே சில இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இப்போ இது ஹிமாலயன் ட்ரெக்கிங் போனோம் அப்படின்னா டாக்டர் கூடாதுன்ட்டார், தெருவே தாண்டி போகாது அப்படின்றார். அப்போ எப்படி ஹிமாலயன் ட்ரெக்கிங் போக முடியும்? சிலதெல்லாம் நமக்கு முடியாதுன்றது நிச்சயம். ஆத்மாவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் முடியாது நமக்கு? இது ஒன்று தான் நிச்சயமாக முடியும். ஆனால் நம்ம இதை மட்டும்தான் முடியாது அப்படின்னு வச்சுட்டுருக்கோம். பாருங்க, சாட்சாத் தத்துவசீதி வேதவச்சசா யோ போதயதி. நமக்கு வந்து ஆஸ்ரிதான், நிச்சயமாக என்னுடைய ஆத்மாவை என்னுடைய ஆத்மாவாகிய குரு
ஈஸ்வர வடிவமாக இருந்து எனக்கு உபதேசம் செய்து காட்டி கொடுப்பார்னு நம்பிக்கை இருந்ததுன்னா ஆசிரியதான் அவரை சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னா சாட்சாத் அவரே நமக்கு தத்துவமசின்ட்டு நமக்கு உபதேசம் பண்ண போகிறார். சாட்சாத் தத்துவமசி இது வேதவச்சசா, அந்த வேதாந்த வாக்கியம் என்ன இருக்கோ அந்த வேதாந்த வாக்கியத்தை நமக்கு உபதேசம் செய்கிறார். எத் சாட்சாத்கரணாத் பவேத்ன புனராவர்த்தி, அவர் உபதேசம் பண்ணதுனால நமக்கு என்ன தெரியும்? அவரே சாட்சாத்காரம் அடைகிறோம். அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய சைத்தன்ய வடிவமாக, சத் வடிவமாக, சித் வடிவமாக, ஆனந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, அந்த ஆத்மாவை சாட்சாத்காரம் செய்கிறோம். எஸ் சாட்சாத்கரணா, எஸ் சாட்சாத்கரணா எஸ் சாட்சாத்கரணாத் பவேத் ந புனராவர்த்தி, ந புனராவர்த்திர் பவேத். இந்த சம்சாரத்தில் பகாம்போனித இந்த சம்சார கடலில் திரும்பவும் பிறக்க போகிறது இல்லை. அவருடைய ஸ்புரணம் தான் இந்த சத்தாக இருக்குது. நம்ம அவரை சரணாகதி பண்ணோன்னா அவர் தான் நமக்கு உபதேசம், சாட்சாத் தத்துவமசின்னு வேதாந்த வாக்கியத்தை உபதேசம் பண்ண போகிறார். அந்த உபதேசத்தினால நமக்கு சாட்சாத்காரம் வந்தாச்சுன்னா இனிமேல் இந்த பிறவின்றதே இல்லை. தஸ்மே ஸ்ரீ குருமூர்த்தியே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. அவ்வளோதான். இதுக்கு மேலே இன்னும் பலஸ்ருதி தனியாக வேணுமா? இது முழுக்கவே முழு வேதாந்தத்துக்கும் இது எல்லாமே பலஸ்ருதி. இவருடைய ஞானம், இவருடைய உபதேசத்தினால தான் எல்லாமே கிடைக்க போகிறது. இவர் சொல்லக்கூடிய உபதேசம் வேறு எங்கேயோ ஏதோ ஒன்று, இந்த பீஜாட்சரத்தை வச்சுக்கோ, இந்த யந்திரத்தை வச்சுக்கோ, இந்த மாதிரி கிழக்கில் உட்காந்துக்கோ, இது இந்தந்த தேதியில் இந்தந்த தேதியில் இந்தந்த நைவேத்தியம் பண்ணு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஆத்மா ஆத்மா அவ்வளோதான். அனாத்மாவை தள்ளி விட்டோன்னா ஆத்மா தானாக மிஞ்சி இருக்குது. அப்படிப்பட்ட உபதேசம் இல்லவே அது. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே வேதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. கேட்குற வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு தோற்றமோ இதுக்கு விபரீதமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமோ இல்லையோ? இதெல்லாம் சரிதான். இது இதில் எதையுமே நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நமக்கு இன்னும் அந்த பக்கம் இழுத்துட்டு போகிறது அது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்கிறார். நானா சித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ்ஸது சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. ஒரு பெரிய குடம் இருக்குது. இந்த சில மங்கள காரியங்கள்லாம் பண்ணுவார். சில ஊரில் சம்பிரதாயம் உண்டு. அது குடத்தில் விளக்கு வச்சு கொண்டு போகிறதுன்றது ஒரு மங்களமான ஒரு இது சில சம்பிரதாயங்களில் உண்டு. அது சில ஊரில் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடம்னு பேரே தவிர அது பாத்திரமாக இருக்கும். அதில் அங்கங்கே அந்த இது இருக்கும், அந்த ஓட்டை இருக்கும். அது பார்த்தா அந்த அழகாக அந்த தீப பிரகாசம் தெரியும். கோவிலெலாம் கூட இது மாதிரி பார்க்கலாம். அது மாதிரி நானா சித்ர கடம், பல ஓட்டைகள் இருக்கக்கூடியதான ஒரு பாத்திரம். அதனுடைய உதரம், அதன் வயத்தில், அதன் நடுவில் ஸ்திதம் இருக்கக்கூடியதான மகாதீப பிரபா, ஒரு பெரிய தீபத்தினுடைய பிரபான அதனுடைய கிரணம், வெளிச்சம். ஒரு பெரிய பானை இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்குது, எல்லா பக்கமும் ஓட்டைகள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு தீபத்தை, ஒரு நல்ல பெரிய தீபத்தை வச்சு, பிரகாசமான தீபத்தை வச்சுருக்கோம். இப்போ என்னாகும், அந்த பானையிலேருந்து, அந்த கட்டத்திலேருந்து, பாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு ஓட்டை வழியாக ஒரே பிரகாசம்தான் வரும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்றுன்னு 10 ஓட்டை வழியாக 10 விதமாக வரா போல் தோணினாலும் உள்ளே இருக்கக்கூடியது ஒரே ஒரு பிரகாசம். நம்மளுடைய சரீரம் எனக்கூடியதான அந்த நானா சித்திர கடோதரம், நம்ம சரீரம் 10 கரணங்கள் வழியாக ஒரே ஆத்மாவனுடைய பிரகாசம்தான் வெளியில் தோன்றுறது. கண்ணுனால் ரூபத்தை கிரகிக்கிறோம், காதுனால் சப்தத்தை கிரகிக்கிறோம், கையினால் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், கால்னால் போகிறோம். அது ஞானேந்திரியமாக இருக்கட்டும், கர்மேந்திரியமாக இருக்கட்டும். நானா சித்திர கடோதரஸ்த மகாதீப பிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே. அந்த ஞானமானது வெளியில் சக்ஷுராதி கரணத்வாரா, கண்ணு முதலிய கரணங்கள் வழியாக வெளியில் ஸ்பந்ததேன்னா அசைகிறது. வெளியில் போகிறது இல்லையா, அது அசைகிறது. ஏன்னா நமக்கு வரக்கூடியதான, வெளியிலேருந்து வரக்கூடியதான ஞானமானது ஒரே விதமாக இல்லை. ஒரு பொருளை பார்க்குறோன்னா ஒரு க்ஷணம் தான் பார்க்குறோம், அடுத்த க்ஷணம் சப்தம் கேட்குறது, அதுக்கப்புறம் புத்தி போகிறது. அதனால தான் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், ஆனால் கவனமாக பாருன்னு சொல்கிறோம். கவனமாக பாருன்னு சொல்கிறதுக்காக எதுக்காக சாவதானமான ஸ்ருணு ஸ்லோகங்கள்லாம் வரும். கவனித்து பாரு அப்படின்னா, ஏன்னா பை நேச்சர் நமக்கு கவனக்குறைவு. ஒரு ஞானமானது க்ஷணம்தான் இருக்கும், அடுத்த க்ஷணம் அடுத்த ஞானம் வந்துடும். அதனால் பை ஸ்பந்தத்தை அப்படின்னா இதெல்லாம் அசைஞ்சுட்டே இருக்கான்.
அதை நிறுத்தி பார்க்குறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜகத். இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணுறா? ஜானாமி, எனக்கு அது தெரியும், இது தெரியும், நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியும் தெரியும்னு நமக்கு ஒரு அனுபவம் வருது. பார்க்குறதையோ கேட்குறதையோ தொடர்றதையோ முகர்றதையோ புலன்கள்னால் நமக்கு வரக்கூடியதை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா ஜடம்னு நமக்கே ஒரு பயம் வருது. காலத்தாலேருந்து காது சரியாக கேட்கலன்னா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இருக்குது, ஏன்னா நமக்கு அந்த புலன் வழியாக வர வேண்டிய அந்த வஸ்து வரலைன்னா நமக்கு பயம் வருது. இது வந்துட்டே இருக்கணும், கடைசி க்ஷணம் வரைக்கும் இதெல்லாம் வந்துட்டே இருக்கணும். ஆனால் கடைசி க்ஷணம் கூட வராமல் இருந்தால் பரவாயில்லை, அப்படி தானே நமக்கு தோன்றுறது. ஜானாமீதி தமேவ பாந்தம், தம் பாந்தமேவ, அந்த உள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஆத்மாவுடைய பிரகாசம் இருக்கே, அதை தொடர்ந்து இவைகள்லாம் வருது. உள்ளே இருக்கக்கூடியது அந்த மகா தீபம். அந்த தீபத்தை யாரும் கண்ணில் பார்க்கல, ஏன்னா அந்த அந்த குடத்துக்குள்ளே மறைஞ்சு இருக்குது. ஆனால் அதனுடைய பிரகாசம் இந்த ஓட்டைகள் வழியாக வருது. நம்ம இதை தான் பார்க்குறோம், இது அசைஞ்சுட்டே இருக்குது. நம்ம இதுதான் பிரகாசம்னு நினச்சிட்டு இருக்கோம். இது இல்லை, உள்ளே இருக்கக்கூடியது தீபந்தான் இவைகளை நமக்கு தோன்றும்படி பண்ணுறது. உள்ளே இருக்கக்கூடியதான ஆத்மா கண்ணு வழியாக நமக்கு ரூபத்தை பிரகாசிக்கிறது, காது வழியாக சப்தத்தை கிரகிச்சு கொடுக்கறது, தோல் வழியாக நமக்கு ஸ்பர்ஷத்தை கிரகிச்சு கொடுக்கறது. அதுபோல் ஒவ்வொரு புலன் வழியாக அந்தந்த காரியத்தை அது ஆத்மா பண்ணி கொடுக்கறது. நம்ம இதுலேயே பிடிச்சுட்டு இருக்கோமே தவிர இது உள்ளே இருக்கக்கூடியதானுடைய ஆத்மா பிரகாசம்ன்றது நமக்கு தெரியல. அதை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஜானாமீதி தம் பாந்தம் ஏவ, அந்த பிரகாசிக்கக்கூடியதை அனுபாதி, கச்சந்தம் அனுகச்சதி, அதை தொடர்ந்து இது நடக்கிறது. அதுபோல் அந்த பிரகாசத்தை பிடிச்சிட்டு இந்த பிரகாசம், சூரியனுடைய பிரகாசத்தினால சந்திரனுடைய பிரகாசம் வருது. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய பிரகாசத்தினால கண்ணு காது மூக்கு இவைகள் தன் வேலையை பிரகாசித்து கொடுக்கறது. அனுபாதி ஏதத் சமஸ்தம் ஜெகத். இந்த உலகம் முழுக்க நமக்கு எப்படி தோன்றுறதுப்பா? கரணங்கள்னால தோன்றுறது. கரணங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த உலகம் தோன்றுறது. நமக்கு என்ன சொல்கிறா? ஐம்புலன்கள் இருக்குது. இதை தவிர ஆறாவதாக இந்த அஞ்சுத்தையும் சேர்த்து வச்சு யோசித்து ஊகாபோகம், இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்க முடியாதுன்னு நமக்கு நிச்சயம் பண்ணக்கூடியதான ஆறாவது. அதனால் 6 அறிவு உள்ள பிராணின்னு சொல்கிறார். சிலதுக்கெல்லாம் 5 தான் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ செடி கொடிகளுக்கெல்லாம் வெறும் ஸ்பர்ஷம் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஓரறிவுன்னு சொல்கிறார். ஓரறிவு, ஈரறிவு, மூரறிவு இப்படி பிரிக்கிறார். ஏன்? அது எத்தனை கரணங்கள் கொண்டு எவ்வளோ கிரகிக்கிறதோ அப்படின்ட்டு. சில ரிஷிகள் தேவர்களுக்கெல்லாம் எங்கேயோ தூரத்தில் நடக்கிறதுலாம் தெரியும். நம்மளோட அதிகமான அறிவு அவளுக்கு இருக்குது. எத்தனை ஒன்றா இருந்துட்டு போட்டோம், எல்லாம் இவருடைய பிரகாசத்தினால தெரியறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜானாமீதி தமேவ பாந்தம் அனுபாத் ஏதத் சமஸ்தம் ஜெகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. அந்த ஆத்ம பிரகாசமாக உள்ளிருந்து உலகம் முழுக்க பிரகாசப்படுத்தக்கூடியதான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் செய்கிறேன். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது? வெளியிலேருந்து வரக்கூடியதான எல்லாமே, ஒரு குடத்துலேருந்து வரக்கூடியதான அந்த கிரணமானது எப்படி எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது? அவைகள் எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த ஓட்டையிலேருந்து வரக்கூடியதான தீபம் என்ன, அந்த வெளிச்சம் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்கக்கூடியதான அந்த தீபந்தான், மகா தீபந்தான் முக்கியமானது. அதனால் நமக்கு கண்ணு காது மூக்குனால் வரக்கூடியதான விஷயங்களில் கவனம் செலுத்துறதை விட்டு உள்ளே இருக்கக்கூடியதான அந்த ஆத்ம பிரகாசத்தை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு இதில் புரிஞ்சுட்டோம். அதை பண்ணக்கூடியவர், அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அந்த தட்சிணாமூர்த்தியாகிய குரு. தேகம் பிராணம் அபி இந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் வதுஹு ஸ்திரீ பாலாந்த ஜடோபமாஸ்து அகம் இது பிராந்தா விஷம் வாதின மாயாசக்தி விலாசகல்பித மகா வியாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தியே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாமே சுவாரஸ்யம்தான். இதில் ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இது எடுத்துட்டா ரொம்ப நேரம் ஆகும். இதை அடுத்த இதில் சொல்கிறேன்னா, இன்னொரு 10 நிமிஷம் கேள்விகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இது பண்ணலாம். இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்லாம் எந்த இதுவும் வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன கேள்வி தோன்றதோ கேளுங்க, தெரிஞ்சால் பதில் சொல்கிறேன். இல்லைன்னா கேட்டுன்னு பெரியவாள் யாராவது கேட்டுன்னு பதில் சொல்கிறேன். இது அடுத்தது எடுத்துகிட்டு பாதியில் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் இதுலேருந்து சொல்லலாம், தேகம் பிராணபிலேருந்து அடுத்த வாரம் அடுத்த மாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சரி, அதுவும் இன்னும் விசேஷம். அப்படியும் பண்ணலாம்.
முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேள்விக்கு பதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். இல்லை உங்களோட கேள்விகள்லாம் எதாக இருந்ததுன்னா அவருக்கு அனுப்புங்க, அவர் எனக்கு அனுப்புவார், நான் அது முன்னாடியே பதிலும் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு வந்து இது ஒரு ஆரம்பமாகவோ இதை ஒரு சாக்காக வச்சுட்டு தொடர்ந்து இந்த வேதாந்த தத்துவத்தை மனசில் வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். இவர் இது பண்ணுறதுக்கு காரணம் அவ்வளோதானே தவிர இதனால் வேறு ஒன்றும் இல்லை. தினமும் இந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே வரணும். அர்த்தம் தெரியுறதோ இல்லையோ அதுன்னு சொல்லிட்டு இப்போ சொன்ன வரைக்கும் அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது புத்தகம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும். கேள்வி கேட்டால் ஏதாவது ஒரு விதமாக இதை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். கேள்வி இருந்ததுன்னா அவருக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு இது சொல்கிறேன்.